அடுத்து நம்ம முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். நம்ம தேசத்தை பற்றி பிடிக்கிற ஒரு பெரிய ஆபத்து, அதோடைய திரைமறைவு காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் சென்னைக்குள்ளே வருகிறது போல நீங்கள் கண்டால், தமிழ்நாட்டுக்குள்ளே வர்ற மாதிரி பார்த்தா, இந்தியாவுக்குள்ளே வர்ற மாதிரி பார்த்தா, உடனே நீங்கள் உங்களுடைய ஜெபம் என்ற ஆயுதத்தை எடுத்து அதை தடை செய்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆப்பிரிக்காவில் எவ்வளோ பெரிய கள்ள ஊழியக்காரர்கள் எழும்பி இந்த மாதிரியான மாய வித்தைகள் செய்து ஜனங்களை நம்ப பண்ணி கொண்டிருந்தாலும், அவர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து கால் வச்சு பார்த்தா கூட அவர்களால் இங்கே வேரூன்ற முடியவில்லை. அல்லேலூயா. யாரோ வர்றாங்க, வந்த உடனே ஏதாவது அப்படியே சொல்லி அவனை அது மேலே வர விடாமல் ஆக்கிடுறோம். நம்ம அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், இந்தியாவிலையும் இப்படி ஜனங்கள் இருக்கிறாங்க, நம்ம அங்கே போய் இப்படி அற்புதம் செய்து காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து ஒரு சில சபைகளில் குறி வைக்கிறாங்க. அதோட முடிஞ்சிருது. ஏன் இப்படி முடியுது தெரியுமா? அவர்களை வரவிடாமல் தடை செய்கிற ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் நாம் எழும்பி இருக்கிறோம். ஆன்டிவைரஸ் போட்ட மாதிரி, கம்ப்யூட்டரில் ஆன்டிவைரஸ் போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி கர்த்தர் உங்களை ஆன்டிவைரஸ் மாதிரி உங்களை தேசத்தில் போட்டு வச்சிருக்கிறார். ஒரு வெளி தேசத்திலிருந்தோ வெளி இடத்துல இருந்தோ ஒரு வைரஸ் உள்ள வந்தா நீங்க ஒரு சுத்து ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கிளீன் பண்ணிடும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் உங்களை தேர்வு செய்திருக்கிறார். நீங்கள் காண்கிற எந்த வித்தியாசமான இயேசுவோடு இணைக்காத கள்ளத்தனமான காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் விதைக்கப்படுவதற்கு சாத்தான் முயற்சித்தாலும் நீங்கள் மிக கவனமாக அதை பார்த்து நீங்கள் முதல்ல விளங்கி கொண்டு அதற்கு பிறகு அதற்காக ஜெபித்து அது பரவாதபடிக்கு தடை செய்வது உங்கள் கைகளில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி நீங்கள் யாரு? ஆன்டிவைரஸ். கம்ப்யூட்டரில் போட்டு வைப்போம்ல ஆன்டிவைரஸ், உள்ள போட்டிங்கன்னா போதும், ஏதாவது வைரஸ் இருந்தால் ஒரு சுற்றி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். நீங்கள் கிரியை செய்து ஜெபிக்க ஆரம்பித்தா தேசத்தில் வருகிற சாத்தானுடைய தீமைகள் மறைந்து போய்விடும், அல்லது அது அப்புறப்படுத்தப்பட்டு விடும், அதன் வாய் கட்டப்பட்டு விடும். இப்போ தேசத்தில் வருகிற ஒரு புதிய காரியம், அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுக்கு முன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இயேசுவின் பெயரால் செய்யப்படுகிற எல்லாமே இயேசுக்காக செய்யப்படுகிறது என்கிற எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசுவின் பெயரைத்தானே சொல்றாங்க. இயேசுவின் பெயரால் செய்யப்படுகிற எல்லாமே இயேசுக்காக செய்யப்படுகிறது அல்ல. இயேசுவின் பெயரை வச்சு செய்யலாம், ஆனால் அதை இயேசுக்காக செய்கிறார்களான்னு நீங்கள் பார்க்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் நான் சொற்றொடர்களை அப்படி மாற்றி சொல்லும்போது நீங்கள் குழம்பிடக்கூடாது. இயேசுக்காக செய்வது வேறு, இயேசுவின் நாமத்தை கொண்டு செய்வது வேறு. இயேசுவின் பெயரை வச்சு செய்கிறாங்கிறதுக்காக அவர்கள் அதை இயேசுக்காக செய்கிறார்கள் என்கிற எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவன் உண்மையிலே இயேசுக்காக செய்கிறானா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவங்களும் இயேசுவின் பெயரால் தான் நாங்கள் சொல்கிறாங்க. ஆமாம், இயேசுவின் பெயரால் தான் தண்ணி தெளிக்கிறாங்க, இயேசுவின் பெயரால் தான் புல்லு திங்க சொல்கிறாங்க, இயேசுவின் பெயரால் தான் அவர்களை ஆடுகளை போல நடக்க சொல்கிறாங்க, இயேசுவின் பெயரால் தான் சொல்கிறாங்க. அதை அவர்கள் இயேசுக்காக செய்யவில்லை, தங்களுக்காக செய்கிறார்கள். அவருடைய தேவன் வயிறு என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஊழியக்காரர்ல ஒரு குரூப்பை பார்த்து சொல்றார் ஆண்டவர், அவர்களுடைய தேவன் வயிறு. அவன் செய்கிற ஊழியம் வயிற்றுக்காக செய்கிற ஊழியம், பிழைப்புக்காக செய்கிறார்கள். அது மாதிரி சில காரியங்கள் வெளி போர்வையில லேபிள் நல்லது மாதிரி தெரியும். இயேசு என்ற பெயர் நல்லதுதான், ஆனா இயேசுவின் பெயர்ல செய்யப்படுகிற எல்லாமே நல்லதல்ல. நீங்க அதையும் பார்த்துக்கிறணும். நாங்க இயேசு தாங்க சொல்றோம், கையில பைபிள் தான் வச்சிருக்கிறோம், ஆனா இயேசுக்காக செய்யவில்லை. அதை யாருக்காக செய்கிறோம் என்பது முக்கியம். அதே போல ஒரு காரியம் ஒற்றுமை என்பது, ஐக்கியம் என்பது. ஐக்கியம், ஒற்றுமை என்ற வார்த்தை நல்லது, ஆனா நல்ல விஷயத்துக்காக ஒற்றுமைப்படுவதுதான் நல்லது. ஒற்றுமை என்பதுல ரெண்டுமே இருக்குது. நல்லவர்கள் கூடிக்கொள்ளுகிறதும் இருக்கிறது, கெட்டவர்கள் கூடிக்கொள்ளுகிறதும் இருக்கிறது. அது பேர் ஒற்றுமை தானே. நாங்க பாருங்க, எத்தனை கட்சிகள் ஒற்றுமையா இருந்து தேசத்தை கூறு போட்டு வித்து கொண்டு, ஒற்றுமை தான் அதுவும். நாங்க எத்தனை கட்சிகள் அலையன்ஸ்ல ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம், ஒற்றுமை தான். ஒற்றுமை என்ற உடனே அது நல்லது என்று நீங்கள் நினைச்சிடக்கூடாது. எதற்கு அந்த ஒற்றுமை? நோக்கம் என்ன? இயேசுன்னு சொன்னோடனே எதற்கு அந்த இயேசு? அவர் இயேசுக்காக அந்த காரியத்தை செய்யறோமா, இயேசுவின் பெயரை கொண்டு வேற எதுக்காவது செய்யறோமா? அப்ப இயேசுவின் பெயர் என்று சொன்ன உடனே நம்பிட்டு வாயை திறந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த ஒற்றுமை, ஐக்கியம் என்பதும் ரொம்ப கவனிக்கணும். எதற்காக அந்த ஐக்கியம்?
ஐக்கியம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே கர்த்தருக்காக ஐக்கியம் கொள்வதும் இருக்கிறது. கர்த்தருக்குடைய பிள்ளைகள் என்ற போர்வையில கர்த்தரை விட்டு ஜனங்களை பிரிப்பதற்கு ஐக்கியம் கொள்வதும் இருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமானவர்கள் கூட ஐக்கியம் கொள்ளுவார்கள். சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல படிச்சு பாருங்க. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கூடிக்கொண்டு, அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக கூடிக்கொண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ண தேவனுக்கு விரோதமா ஒரு பெரும் திரள் கூட்டம் கூடிக்கொண்டார்கள். அவங்களுக்குள்ள இருக்கிறது பேர் ஒற்றுமை தான். ஒன்னா சேர்ந்து இயேசுவை எதிர்ப்போம் ஐயா, ஒன்னா சேர்ந்து கிறிஸ்தவர்களை அடிப்போம் ஐயா, ஒன்னா சேர்ந்து சபைகளை உடைப்போம் ஐயா, ஒற்றுமை தான். ஆகவே ஒற்றுமை என்பது நல்லது. ஆனால் அந்த நல்லது எந்த விஷயத்தில் ஒற்றுமை என்பதை பொறுத்து இருக்கிறது. அது மாதிரி இன்னைக்கு ஒரு புதிய ஒரு சாத்தானுடைய தந்திரம் தேசத்தை நோக்கி புறப்பட ஆரம்பித்திருக்கிறது. அதனால் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கிற வேண்டிய காரியம் என்னன்னா, நாம் அறிந்து கொண்ட விதத்திலே இயேசுவை கொண்டு செய்யப்படுகிற எல்லாம் இயேசுக்காக செய்யப்படுவது அல்ல. இயேசுக்காக செய்யப்படுவது தான் இயேசுவை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. ஆராதனை இயேசுவின் பெயரால் செய்யப்படும், ஆனால் அது இயேசுக்காக செய்யப்படுதுதான் நீங்க பார்க்கணும். சபை இயேசுவின் பெயரால் நடத்தப்படும், ஆனால் அந்த சபை இயேசுக்காக நடத்தப்படுகிறதான் பார்க்கணும். ஊழியக்காரன் இயேசுவின் பெயரை சொல்லுவான், அவன் இயேசுக்காக அதை சொல்லுகிறானா என்று பார்க்க வேண்டும். அப்ப இயேசுவின் பெயர் என்று பார்த்தவுடன் நீங்க அதை உடனே நம்பிக்கொண்டு உள்ளே போயிடக்கூடாது. அது இயேசுக்காக செயல்படுகிறதானா என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இப்போ இந்த கடைசி நாட்களில் தீவிரமாக வருகிற ஒரு தீமை ஒரு போலி ஒற்றுமை, போலி ஐக்கியம். இந்த ஐக்கியம் நான் இப்போ இனிமேல் சொல்ல போற விஷயம் தான். நீங்க ரொம்ப கருத்தா கவனிக்கணும். இதை நான் என் அனுமானத்தில் சொல்லலை, நானே சில காரியங்களை நேரா பார்த்ததுனால சொல்லுகிறேன். நான் சாட்சி, நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஆட்களை அவர்களோட பேசியிருக்கிறேன், அவங்க என்கிட்ட பேசி இருக்கிறாங்க. நான் கண்டதும் பார்த்ததுமான காரியங்களை கர்த்தருடைய வாசனத்தின் அடிப்படையில் வருகிற ஆபத்தை குறித்து சொல்லி உங்களை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். வேதத்தில் நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலும் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3லிருந்து 8வது வரைக்கும் உண்டான வசனங்களிலும் ஒரு சம்பவம் நமக்கு ஒரு நபரை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அது யாருன்னா, உலகத்தை ஆளுகை செய்ய போகிற ஒரு உலக சர்வாதிகாரி. அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். தானியேல்ல 11வது அதிகாரத்தில் படிச்சு பாருங்க, அவன் எப்படி இருப்பான். உலக ஆளுநர் என்று நம்ம வேணா பேர் வைத்துக் கொள்ளலாம். உலக ஆளுநர். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை ஒரே குடையின் கீழ் ஆளுமை செய்கிற ஒரு மனிதனுடைய ரூபத்துல சாத்தான் வெளிப்பட போகிறான் என்பதை வேதம் அநேக இடங்களில் சொல்லி இருக்கிறது. அவனுடைய அடையாளம் எப்படி இருக்கும், அவன் எப்படி வருவான், அவன் என்ன பேசுவான், அவன் என்ன செய்வான், அவன் ஜனங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களெல்லாம் நிறைவேற்றுவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நம்ம அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து அவர் சொல்றாரு பாருங்க. சபைக்கு அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க, உலக ஆளுநர் ஒருவன் வரப்போகிறான் என்பதை வேதம் முன்னறிவித்திருக்கிறது. அவர் சொல்றாரு 3வது வசனத்துல, எவ்விதத்தினாலாவது ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எந்த நாள்? இயேசு வரக்கூடிய வருகை நாள் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாலே இந்த இயேசு வந்த போறாரு, நாளைக்கு வந்துடுறாரு அப்படின்னு சொன்னா நம்பாத. அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. விசுவாச துரோகம் முந்தி ஏற்பட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் தன்னை வெளிப்படுத்துகிற வரைக்கும் அந்த நாள் வராது. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இயேசுவின் வருகைக்கு முன்னால கேட்டின் மகன் என்று சொல்லுகிற பாவ மனுஷன் தன்னை வெளிப்படுத்தணும், அவன் வெளியே வரணும். அவன் யாரு, அவன் எப்படி இருப்பான்? கீழே நீங்க படிச்சு பாருங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக
தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்றும் காண்பிக்கிறவனாக இருப்பான். இந்த பாவ மனுஷன், கேட்டின் மகன் என்று சொல்லுகிற ஆளு, அவன் வரணும். எப்போ வருவான்? அவன் வர்ற வரைக்கும் இயேசுவின் வருகையின் நாள் வராது. இயேசுவின் வருகை வருவதற்கு முன்னால இந்த மனுஷனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிங்க இருப்பான்? அவனுடைய தோற்றம் என்னன்னா, எதிர்க்கிறவனா இருப்பான். எல்லா மனிதர்களை, மனித சமுதாயத்தை, ஜனங்களை எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு அடையாளம் இருக்கு அவனுக்கு. அவன் என்ன செய்வான்னா, ஆராதிக்கப்படுவது எதுவோ, தேவன் எனப்படுவது எதுவோ. இந்த இடத்துல நீங்க நல்லா படிச்சு பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவனுக்கு மேலாக அல்ல, ஆராதிக்கப்படுகிற ஆண்டவருக்கு மேலாக மாத்திரம் அல்ல. அவன் என்ன செய்வான, தேவன் என்று ஜனங்கள் நம்புகிற எல்லாம், இந்துக்களின் தேவன், இந்துக்களுடைய தேவர்கள், இஸ்லாமியர்கள் ஆராதிக்கிற தேவர்கள், பௌத்த மதத்தில் ஆராதிக்கிற தேவர்கள், தேவர்கள் என்று யார் யாரெல்லாம் ஆராதிக்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தான் கடவுள் என்று சொல்ற ஒரு ஆள் வருவான். வேற யாரும் இல்லை. இது கர்த்தரை மாத்திரம் இல்லை, பிதாவை மாத்திரம் மறுதலிக்கிறவன் அல்ல. வேற எந்த மதத்துல தேவன் எனப்படுவது எதுவோ அப்படின்னா என்ன, அந்த வார்த்தைக்குள்ள என்ன அடங்கியிருக்கு பாருங்க. எல்லாத்தையுமே, எல்லா மதத்திற்கு மேல தன்னை உயர்த்தி நான் தான் கடவுள். ஆராதிக்கப்படுவது எதுவோ, எதெல்லாம் ஆராதிக்கப்படுகிறது ஒவ்வொரு இடத்துல. சில இடத்துல சிலைகள் ஆராதிக்கப்படுகின்றன, சில இடத்துல மனிதர்கள் ஆராதிக்கப்படுறாங்க, சில இடத்துல தேவன் ஆராதிக்கப்படுகிறார், உண்மையான தேவன் ஆவியோடு உண்மையோடும். சில இடத்துல கல்லு, மண்ணு, மரம், ஆறு, மிருகங்கள், மாடு, ஆடு எல்லாமே ஆராதிக்கப்படுது. இந்த ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறதுன்னு நீங்க எதை சொல்றீங்களோ உலகத்துல, அது எல்லாவற்றுக்கும் மேல தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்துல, தேவாலயத்துல, எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய தேவாலயத்துல தன்னை உயர்த்தி தேவன் போல அமர்ந்து கொள்ளுகிறவனாகவும் அவன் தன்னை காண்பிப்பான். இதுதான் அடையாளம் அந்த ஆளுக்கு, வரக்கூடிய ஆளு. தானியேல் புஸ்தகத்தில் இங்க படிச்சு அவன் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அப்ப பவுல் அவருடைய காலத்துல சபைக்கு இதெல்லாம் பற்றி சொல்லி எச்சரித்து வச்சிருக்கிறார். ஆனா அவன் வர வேண்டிய நேரத்துல இப்ப இருக்கிற நாங்கள் இதை உங்களுக்கு காண்பிக்க தவறிவிட்டோம். எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லல, ஆனா அதுக்கு முன்னாலேயே சபை சொல்லி ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அப்போ விட இப்போதான் இதனுடைய தேவை அதிகம். ஏனென்றால் வரப்போகிற கேட்டின் மகன் பாவ மனுஷன் நாம வாழ்கிற இந்த காலத்திலோ அல்லது வெகு சீக்கிரத்திலோ தன்னை வெளிப்படுத்த போகிறான். அவன் எல்லாவற்றுக்கும் மேலே தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பான். அவன் தன் காலத்திலே வெளிப்படுத்தும்படி இப்பொழுது அவனை தடை செய்திருக்கிறது இன்னது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி அவர் கீழே சொல்றார். 11வது அதிகாரம் தானியேல் புஸ்தகத்துல இவனை வேறொரு ரீதியிலே காண்பிக்கிறாங்க. இவர் அங்கே தெசலோனிக்கேயர்ல காமிக்கும் போது என்ன காமிச்சாருன்னா, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, தேவன் எனப்படுகிறது எதுவோ, தேவாலயம் என்று சொல்லி அவர் ஆராதிக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லப்படுகிற காரியத்தின் மேலெல்லாம் தன்னை அவன் உயர்த்தி, என்னை தாங்க எல்லாரும் ஆராதிக்கணும் என்று அவன் சொல்லுவான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஆளு அது மாத்திரம் செய்யல, இன்னொன்னு செய்ய போறான். அந்த 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவன் ராஜா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்வானா, அவன் தேசங்கள் முழுவதையும் பிடித்து அரசியல் முழுவதையும் ஒன்றாக்கி தானே அதன் மேலே அரசாளுமை செய்வான். அவன் கொடுங்கோல் சர்வாதிகாரியாக இருப்பான். ஒரு தேசத்தின் அதிபதி அல்ல, அவன் உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வந்து விடுவான். அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? அதுல அவர் சொல்றாரு பாருங்க, 36வது வசனத்துல சொல்றான், ராஜா அந்த மாதிரி வரப்போகிற உலக ராஜா, உலகத்தின் ஒரே ஆளுநர் ராஜா தனக்கு இஷ்டமானபடியெல்லாம் செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாய் ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். அவன் பேசுறதெல்லாம் லாஜிக்கா இருக்கும், அவன் பேசுறதெல்லாம் சயின்டிபிக்கா இருக்கும், அவன் பேசுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும், புத்திசாலித்தனமா இருக்கும். ஆச்சரியம், ஓ இதெல்லாம் அப்படி இருக்கா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் தேவனுடையவன் அல்ல. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து
தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும், இதைத்தான் அவர் அங்க சொல்லுகிறார், தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே அவன் தன்னை உயர்த்தி என்று சொல்றாங்க. இவன் எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமா, கடவுளுக்கு விரோதமா ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரு மட்டும், கர்த்தருடைய கோபம், இந்த பூமியின் மேல இருக்கிற கோபம் அவருக்கு தீரு மட்டும் நிர்ணயிக்கப்பட்டது. அவனுக்கு எல்லாம் கைகூடி வரும். அவனுக்கு அதிகாரம் கொடுத்துருவாங்க. அந்த ஆளுநர் என்ன செய்தாலும் அவனுக்கு கைகூடி வருமா. இந்த நாட்டை பிடிக்கணும்னு சொன்னா கைகூடி வந்துடும். கர்த்தருடைய கோபம் உலகத்தின் மேலிருந்து திரும்புகிற வரைக்கும் அவனுக்கு சொல்றதெல்லாம் கைகூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். தானியேல் மகாபெரிய தீர்க்கதரிசி. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இயேசுடைய வருகை பற்றி பேசினாலு பெரிய தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. அவனுடைய குணம் எப்படி இருக்கும்? அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும், தன்னுடைய இதுக்கு முன்னால பாரம்பரியமா கடவுள் என்று சொல்லப்பட்ட கடவுளர்கள், ஆராதனை முறைகள், கோயில்கள் இவைகளெல்லாம் மதியாமலும், ஸ்திரீகளின் சிநேகிதத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி, ஸ்திரீகளின் சிநேகிதத்தை மதியாதவன். பெண்களை அவனுக்கு பிடிக்காது. பெண்களோடு அவன் நட்பு பாராட்ட மாட்டான். அவர்களை கொல்லவும் அழிக்கவும் விரும்புவான். ஏன் தெரியுமா? வேதத்தில் போட்டிருக்கு, ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் சபித்த போது சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும். ஆண்கள் எல்லாம் அதுல வரல, பெண்களை பார்த்து சொல்ல, உனக்கும் பெண்ணுக்கும் தான் பகை, ஓ வித்து. அது இயேசுவை குறிக்கிறது. இயேசுவுக்கும் உனக்கும் பகை. ஆதாம் அப்படியே வந்து ஆப்பிள் மிச்சம் இருக்கிற ஆப்பிளை சாப்பிட்டு அப்படியே கேட்டு, அப்புறம் சொல்லுங்க, தீர்ப்பு வாசிங்க. தீர்ப்பு ஆண்டவர் சொல்ல, உனக்கும் ஸ்திரீக்கும். ஆகவே தான் சொல்லுகிறேன், என் அருமையான சகோதரிகளே, நீங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும். வாலிப பிள்ளைகள் நீங்க தான் கவனமா இருக்கணும். நேரடி பகை. அதுக்காக ஆண்களை அவன் சும்மா கொஞ்சம் கொண்டிருக்க மாட்டான். ஆனா நேரடி பகை பெண்கள் மேல் இருக்கிறதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆகவே இவன் அந்த பெண்கள் மேல அவனுக்கு ஒரு வெறுப்பு. அதனால அவன் ஸ்திரீகளின் சிநேகிதத்தை மதியாதவனாக இருப்பான். பெண்களை எப்படி கொல்லுவது, அழிப்பது, அதுதான் அவனுடைய நோக்கமா இருக்கும். ஆகவே அவன் ஒரு ஓரின சேர்க்கை பிரியனாய் இருப்பான் என்று வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அவன் வர்றதுக்கு முன்னால் அவனை சப்போர்ட் பண்றதுக்காகத்தான் இப்பவே ஓரின சேர்க்கை கலாச்சாரம் உலகம் முழுவதும் பரவலாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அவன் அவனே முழுசும் அந்த மாதிரி ஓரின சேர்க்கை பாவத்துல இருக்கிறதுனால, அவன் பெண்களை விரும்பாமலும் மதியாமலும் இருக்கிறதுனால ஒரு கூட்டம் பேர் அவனை சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்பவே வந்துருச்சு பாருங்க, சட்டம் போட்டாச்சு பல தேசங்கள்ல. ஓரின சேர்க்கை பாவம் இல்லை. இந்தியாவில் கூட ஒன்று போய் கள்ளக்காதல் பாவம் இல்லை. ஒரு கணவனில் இருந்து அடுத்த ஒரு ஆளை பார்த்து இழுத்து கொண்டு ஓடினால் தப்பு இல்லைன்னு நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கி இருக்கிறார். இப்ப பல தேசங்கள் இந்த பாவங்கள் வருவதற்கு காரணம், இந்த பாவத்தை நம்புகிற, பாவத்தை ஆசிக்கிற ஒரு தலைவன் உலக தலைவனாக வரப்போகிறான். அதனுடைய அடையாளம் தான் அதெல்லாம். ஸ்திரீகளின் சிநேகிதத்தை மதியாமலும் எந்த தேவனை அறியாமலும் எல்லாவற்றுக்கும் மேலே தன்னை பெரியவனாக்கி, அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி, தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உசிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். இதுவரைக்கும் கடவுள் என்று யாருக்குமே தெரியாத ஒரு கடவுளை இவர் புதுசாக கொண்டாந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். பண்ணி அதுக்கு ஒரு செலவு வச்சு இதைத்தான் நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை நிர்பந்தம் பண்ணுவான். அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால், அவைகளை மதிக்கத்தக்கவர்களுக்கு மகா கனம் உண்டாக்கி, அவன் கொண்டு வர மதம், ரிலிஜன், அவன் கொண்டு வர சாமி, கடவுள், அவன் ஏற்படுத்தி வைத்த விக்கிரகம், சொரூபம், இவைகளை யார் வணங்குகிறார்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, ஊழியம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய கனத்தை உண்டாக்கி, அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து, அவங்களுக்கு தான் போஸ்டிங்கே கொடுத்து, அவங்களை தான் பிரசிடென்ட்டுகளாக மாற்றி, அவர்களை தான் எம்எல்ஏக்களும் எம்பிக்களுமாக மாற்றி, அவர்களை தான் அதிகாரிகளாக மாற்றி, அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான். அப்படிப்பட்ட ஆட்களுக்காக நாட்டையே பங்கு வைப்பானாம். அப்படிப்பட்ட ஆள்லாம் இப்போ நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அரசியல் பேசலையா, வசனம் பேசி கொண்டிருக்கிறேன். நாட்டையே ஒரு கூட்டத்திற்காக
பங்கு வைக்கிறவர்கள். ஒரு சில குடும்பங்களுக்காக போடுற சட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் ஆள வேண்டும், அவர்கள் தான் சம்பாதிக்க வேண்டும், அப்படி போடுற கலாச்சாரம் இப்பவே ஏன் வருதுன்னு கேட்டா, இனி வரக்கூடிய அந்த ராஜா, கொடிய ராஜா இதைத்தான் இனி பகிரங்கமாய் செய்ய ஆரம்பிப்பான். தன் கடவுளை, தான் உண்டாக்கின மதத்தை, தான் உண்டாக்கின சொரூபத்தை பணிந்து கொண்டவன், சேவிக்கிறவன், ஊழியம் செய்கிறவன், பரவ செய்கிறவன் எவனோ அவனுக்கு ஸ்தானங்களை கொடுத்து, நல்லா நீங்க படிச்சு பாருங்க, வீட்டில் போய் நல்லா படிங்களேன். அந்த அதிகாரத்தை நிறைய விஷயம் போட்டிருக்கும். இன்னும் அதுல என்ன போட்டிருக்குன்னா, அவர்களை மகா கனம் உண்டாக்கி இந்த தேசத்தில் அவன் தான் உயர்ந்தவன், பெரியவன் என்று அவனுக்கு கொடுத்து, அவர்கள் அநேகரை ஆளும்படி அவர்களை செய்து, அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்கு பங்கிடுவான். அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு தேசத்தை அவங்ககிட்ட கொடுத்துருவான். நீங்க எவ்வளவு நாள் சம்பாரிச்சுக்குங்க, எவ்வளவு நாள் வரி போடுங்க, ஆனா எனக்கு ஒரு ஷேர் கொடுத்துருங்க என்று பங்கிடுவான் என்று வேதத்தில் அவனுடைய குணாதிசயத்தை பற்றி சொல்லுகிறது. இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், இப்போது தேசங்கள் அரசியல் ரீதியிலும், தேசங்கள் என்ற அடிப்படையிலும், மத ரீதியிலும் பிளவுபட்டிருக்கிறது. ஆனா ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆளுமை செய்யணும்னா, அவன் முதல்ல என்ன செய்யணும்னா, சில முக்கியமான காரியங்கள் எல்லாம் ஒன்றாக்க வேண்டும். தனித்தனியா பிரிஞ்சிருந்தா ஆளுமை செய்ய முடியாது, எல்லாத்தையும் ஒன்னாக்கணும். இன்னைக்கு அரசியல், இந்தியாவில் ஒரு அரசியல் இருக்குது, அமெரிக்காவில் ஒரு அரசியல் இருக்குது. இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கிறது, அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் வேற ஒரு சட்டம் இருக்கிறது, துபாய் போன்ற தேசங்களில் வேற ஒரு சட்டம் இருக்கிறது. இப்படி வெவ்வேறு சட்டங்கள் இருந்தா ஒரே ஆளுநர் தோன்ற முடியாது. அப்ப என்ன செய்யணும், அரசியல் ரீதியிலே தேசங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு பணி. இந்த ஆளுநர் இயேசு வருவதற்கு முன்னால இவன் வருவான் என்று வேதத்தில் 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் வாசிச்சோம். இயேசு வருகிற அந்த வருகை நாட்களுக்கு முன்பாக இந்த அக்கிரமக்காரனுடைய வருகை இருக்கும் என்று எழுதியிருக்கிறார். அப்ப 2 பேருடைய வருகை இந்த பூமியில நடக்க போது. ஒன்னு இயேசுவின் வருகை, அதற்கு முன்பாக இந்த பொல்லாத அக்கிரமக்கார ஆளுநரின் வருகை. அப்ப இயேசுவின் வருகைக்காக எப்படி பூமியில ஆயத்தங்கள் செய்யப்படுதோ, அதே மாதிரி உலகத்தை ஆளுகை செய்கிற ஆளுநருக்காக ஒரு ஆயத்தம் உங்களை சுற்றிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப கார்டு கொடுக்குறாங்கன்னா சும்மா இல்ல, உங்களுக்கு சிப்பு பதிக்கிறாங்கன்னா சும்மா இல்ல, எல்லாவற்றையும் ஒன்றாக்குகிறாள் என்றால் சும்மா இல்ல. இதுக்கு பின்னால வேறொரு பெரிய கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை சுற்றிலும் அது தீவிரமாய் பரவி கொண்டு வருகிறது. வேதத்தை படிச்சு பார்த்தது என்ன நடக்கிறது புரிந்து கொண்டவனுக்கு தவிர தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்கு மற்ற எவனுக்கும் அர்த்தம் தெரியாது. நல்லதுதானுங்க நடக்குது, ஒற்றுமையாத்தானே இருக்கு சொல்றாங்க, நல்லதுக்குத்தான காரியங்கள் நடத்துகிறார்கள், இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்குன்னு தானே சொல்றாங்க, பல தேசங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டால் நல்லது தானே அப்படின்லாம் நம்ம நினைக்கும்படிக்கு காரியங்கள் நடந்தே வருவது. உலகம் முழுவதும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து அந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிற ஒரு ராஜாவுக்காக, ஒரு சர்வாதிகாரிக்காக, உலகம் முழுவதும் ஆளுமை செய்ய போகிற ஒரு ஆளுநருக்காக செய்யப்படுகிற ஆயத்தம். இந்த ஆளுநரை கர்த்தருடைய வேதம் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறது. அந்தி கிறிஸ்து என்றால், அந்தி என்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம என்ன பொருள் வச்சுக்கிறோம்னா, அந்தி சாய்கிற நேரம், அந்தி சந்தி மத்தியானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அந்தி அல்ல, இது ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்றாங்க பாருங்க, அதனுடைய மென்மைப்படுத்தப்பட்ட தமிழ் வடிவம். எப்படி ஜான் என்பதை யோவான்னு சொல்றோமோ அது மாதிரி ஆன்டி கிரைஸ்ட் என்றால் கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்பது அதனுடைய பொருள். அந்த ஆளுநருக்கு வேதம் கொடுக்கிற பேரு, அவனுக்கு உண்மையிலே வரும்போது அவனுக்கு வேற பேர் இருக்கும், ஆனா அவனுக்கு வேதம் கொடுக்கிற பேரு அந்தி கிறிஸ்து. அவன் உலகத்துக்கு வருகிறான். இயேசு எப்படி உலகத்துக்கு வருவது உண்மையோ அதே போல அந்தி கிறிஸ்து வரப்போவது உறுதி. ஏன்னா 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் சொல்றாங்க, அவன் முதல்ல வந்தால் ஒழிய இயேசுவினுடைய வருகை நாள் வராது. அவன் வருகிற வரைக்கும் அந்த நாள் வராது. அப்ப இயேசுவின் வருகைக்கு முன்னால உலகத்தின் ராஜ்யங்கள் இணைக்கப்பட்டு ஒற்றுமைப்படுத்தப்பட்டு அதன் மேல் ஒரு ஆளுநர் அமர்ந்து விடுவான். அந்த ஆளுநர் வருகிற நாட்கள் சமீபமா இருக்கிறதுனால அவனுக்கு பாதையை செவைப்படுத்தவும் அவனுடைய காரியங்களை ஆயத்தப்படுத்தவும் இப்போதே உலகத்தில் ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் நீங்க இவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர், இது ஒரு சிங்கிள் நபருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து என்பது. வேதத்தில் நீங்க நல்லா படிச்சு பாருங்க. 1 யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல படிச்சீங்கன்னா, ஒரு
ஒரு வசனத்துல 2 வார்த்தைகள் பயன்படுத்தி இருப்பாங்க. 1 யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். அதுல 2 வார்த்தை பயன்படுத்தி இருப்பாங்க. நல்ல நுணுக்கமா கவனிச்சாதான் புரியும். அவர் சொல்ல, பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருவான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். மறுபடியும் படிச்சு பாருங்க. அந்தி கிறிஸ்து வருவான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். ஒரே வார்த்தை 2 விதமா பயன்படுத்தப்பட்டிருக்கிற பாக்குறீங்க. ஒண்ணு, வருவான் என்று நீங்கள் கேள்வி, அப்ப சபைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. நாங்க தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. நாங்க உங்களுக்கு காணிக்கை சொல்லி கொடுத்துருக்கிறோம், ஆட சொல்லி கொடுத்துருக்கிறோம், உங்களை பாட சொல்லி கொடுத்துருக்கோம், விழ சொல்லி கொடுத்துருக்கிறோம், ஜெபிக்க கூட சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஆனா முதல் நூற்றாண்டு சபையில வருகிற அந்தி கிறிஸ்துவை பற்றியும் சாத்தானுடைய தந்திரங்களை பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதன அல்லவே என்று சொல்லுகிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் இவர் சொல்றாரு பாருங்க, பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். ஒரே வார்த்தை 2ஆ பயன்படும். அந்தி கிறிஸ்து என்று சிங்குலரிலும் அந்தி கிறிஸ்துக்கள் என்று புளூரலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று ஒரு ஆளை சொல்லுது, அப்படித்தானே போட்டிருக்கு. படிங்க. அந்தி கிறிஸ்து வருகிறான், சிங்கிள் பெர்சன், ஒரு ஆளு. இங்கே அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்தி கிறிஸ்து என்றால் யார், அந்தி கிறிஸ்துக்கள் என்றால் யார் என்று ஒரு கேள்வி வருகிறது. அந்தி கிறிஸ்து என்பது கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்பது பொருள். கிறிஸ்துவுக்கு எதிரான ஒருவன் ஆளுநராய் இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னால அவனுக்கு வழியை செவ்வாய்ப்படுத்துவதற்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொண்டு இயங்குகிற மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு பேர் அந்தி கிறிஸ்துக்கள். இவர்கள் வரப்போகிற அந்தி கிறிஸ்து அல்ல. வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்துறவங்க இப்பவே ஆயத்தப்படுத்தி கொடுப்பாங்க, அப்பதான் அவர் வர முடியும். அப்ப 2 பதம் உபயோகப்படுத்தப்பட்டு பாத்தீங்களா? அந்தி கிறிஸ்து வருகிறான், அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். எதுக்கு இருக்கிறாங்க இவங்க? என்ன பண்ண போறாங்க இவங்க? வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்காக அவர்கள் அப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். இந்த வசனத்தை வச்சு படிச்சு பார்த்தா நமக்கு ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் என்ன தெரியுதுன்னா, இந்த அந்தி கிறிஸ்துக்கள் என்று சொல்லுகிறவர்கள் 2000 வருஷமாவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அப்படித்தானே? இப்பொழுதுன்னு சொல்லி அவர் என்னைக்கு சொன்னாரு? இப்ப நீங்க படிக்கும் போதா? அவர் எழுதும் போது அப்படித்தானே படிக்கணும். அப்பொழுது இருந்தே அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்க. சபை ஆரம்பித்த காலத்திலேயே அவர்களும் உள்ளே இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்தி கிறிஸ்துக்களின் கிரியை உங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஏதோ கடைசி காலத்துல 2000வது வருஷத்துக்கு பிறகு வர்றதில்ல, 2000 வருஷமாவே வந்துகிட்டு இருக்கிறது. உங்களை சுற்றிலும் அந்தி கிறிஸ்துக்களுடைய கிரியை, அது நீங்க கவனிக்கணும், பார்க்கணும். கிறிஸ்துவுக்கு எதிரான கிரியைகள், கிறிஸ்துவுக்கு எதிரான நஞ்சை சபையிலே கலப்பது போன்ற காரியங்களை செய்யறாங்க. இவங்க எதுக்கு இப்ப இருந்தே இருக்கிறாங்க? எப்படி 2000 வருஷத்துக்கு பின்னால வரப்போற இயேசுவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு கிறிஸ்துவின் ஆவியானவர் 2000 வருஷமா கிரியை செய்கிறாரோ, அதே மாதிரி வரப்போகிறவனாகிய அந்தி கிறிஸ்துவுக்கு கிரியை செய்வதற்கு 2000 வருஷமாக அந்தி கிறிஸ்துக்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்பதான் அவங்க ரொம்ப தீவிரமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவன் வரணும், இந்த உலகத்தை ஆளுமை செய்யணும், உலகத்தை பிடிக்கணும். அது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் அல்ல. அதற்காக கொஞ்சம் கொஞ்சமாய் சமுதாயத்திலும் அரசியலிலும் ஜனங்கள் நடுவிலும் காரியங்களை செய்றாங்க. அப்ப இந்த அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால அந்தி கிறிஸ்துகள் எங்கும் விரவி இருக்கிறார்கள். அரசியலில் இருக்கிறார்கள், சமுதாய தலைவர்களில் இருக்கிறார்கள், சபைகளில் இருக்கிறார்கள், மதங்களில் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்துல மாத்திரம் இல்ல, எல்லா மதத்துக்குள்ளே இருக்கிறார்கள். மதவாதிகளாக, ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள், நாஸ்திகம் பேசுகிறவர்களிலே இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்துகள் எல்லா இடத்துல வியாபாரிகளிலே இருக்கிறார்கள், சமுதாய அந்தஸ்தில் உள்ளவர்களிடத்தில் இருக்கிறார்கள், கலைஞர்கள் இடத்திலே இருக்கிறார்கள். இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து அவங்க அப்படியே ஜனங்களுடைய இருதயத்தை அவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துக்கள், இவர்கள் இப்பொழுதிருந்தே கிரியை செய்கிறாள். 2000 வருஷமா மெல்ல 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 இந்த ஆளுமை செய்கிறாங்க. இப்போ இவர்கள் இந்த கடைசி நாட்கள், இப்போ நம்ம வாழ்கிற காலத்துல நீங்கள் வாழும் பொழுதோ அல்லது அடுத்தோ கொஞ்சம் சீக்கிரத்திலோ வெகு சீக்கிரத்தில் அவனுடைய வருகை இருக்கும்.
அதற்குண்டான ஆயத்தங்கள் இப்போ ரொம்ப தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியலிலும், சமுதாயத்திலும், வியாபாரத்திலும், சபைகளிலும், ஆன்மீகங்களிலும் எல்லாத்திலையும் தீவிரமா நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த கரப்ஷன் என்பது பாருங்க, ஆன்மீகத்தை பொறுத்த அளவுல கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் இத்தனை கள்ள வேலையாட்கள் எழும்பி உள்ள வந்து கிறிஸ்டியானிட்டியை கெடுக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, கிறிஸ்டியானிட்டியை மாத்திரம் இல்லை, புத்த மதத்துக்குள்ளே இதே மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்க, இந்து மதத்துக்குள்ளே இதே மாதிரி வந்துட்டாங்க. ஒரு காலத்திலே உண்மையிலே அவர்கள் கடவுள் என்று நம்பினதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்து கூட சன்மார்க்கமாய் வாழ்ந்த பல துறவிகளை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். ரிஷிகள், பெரிய பெரிய மகான்கள் மாதிரி இருந்து அவங்க வந்து உலகத்துல பற்றில்லாம இருந்து மதத்தை பிரச்சாரம் பண்ணவங்க இருக்கிறாங்க இந்தியாவில். ஆனா இப்ப அதே பேரை வைத்துக்கொண்டு எப்படி கிறிஸ்டியானிட்டிக்குள்ள கள்ள வேலைக்காரன் வந்திருக்கானோ அதே மாதிரி எல்லா மதத்துக்குள்ளும் கள்ள வேலையார்கள் இருக்கிறார்கள் என்பதை உங்களால் மறுக்க முடியாது. மறுக்க முடியுமா? கஞ்சா வித்தவன் சாமியாராயிரான் திடீர்னு. ஜனங்கள் வருகிற ஜனங்களுக்கு எதையாவது கொடுத்து அவங்களோட மயக்கத்துக்குள்ளாக்கி ஆட விட்டு அது ஒரு ஆன்மீகம் என்று சொல்லுகிறவர்கள் வந்து விட்டார்கள். ஹிந்து மதத்துல வந்துட்டாங்க, இஸ்லாமியர்கள வந்துட்டாங்க, யூத மதத்துல வந்துட்டாங்க, பௌத்த மதத்துல வந்துட்டாங்க, இன்னும் தெரியாத எல்லா மதம் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு ஆன்மீகத்திலே வேறு விதமான கலாச்சாரத்தை உள்ளே புகுத்துகிற ஜனங்கள் எல்லா ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. கவனம், தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இந்த அந்தி கிறிஸ்துக்கள் அந்தி கிறிஸ்துவின் வருகைக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க. யாரை நாம் அந்தி கிறிஸ்துக்கள் என்று சொல்லுகிறோம்? யாரை சொல்றோம்னு சொன்னா, அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவன், அந்தி கிறிஸ்துவின் ஆவினால் இயக்கப்படுகிறவன், அந்தி கிறிஸ்துவுக்காக வேலை செய்கிறவன், அவன் பேரு அந்தி கிறிஸ்துக்கள். பாருங்க, 1 யோவான் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லுது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் கிரியை செய்கிறது. அந்தி கிறிஸ்துகள் இன்னைக்கு நேத்து இல்ல, 2000 வருஷமா கிரியை செய்றாங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆவி 2000 வருஷமா கிரியை செய்து இப்ப இவர்களுக்கு இந்த கடைசி நாட்கள்ல பகிரங்கமாய் அந்தி கிறிஸ்து என்ற ஒரு ஆள் வருவான். இவன் உலகம் முழுவதையும் ஆளுமை செய்ய போகிற உலக ஆளுநர், சர்வாதிகாரி, புது மதத்தை ஸ்தாபிக்க போகிறவன், ஜனங்கள் யாவரையும் சர்வாதிகாரமாய் ஆளப் போகிறவன், தனக்கு சேவகம் செய்கிற, தன்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகிற, தன் மதத்தை பின்பற்றுகிறவர்களை உலகத்திலே உயர்த்தி வைத்து தேசங்களை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறவன். இந்த இந்தியாவை நீ ஆட்சி பண்ணு, எல்லாம் நீ இதை ஆட்சி பண்ணு, ஒரு மேல சொல்லி ஓவரால் ஒரு ஆள் இருப்பான் மேல. அப்படி ஒரு அந்தி கிறிஸ்து. நான் சொல்ற இது வரைக்கும் நல்லா புரியுதான்னு பாருங்க, இனிமே தான் நம்ம எங்க வர்றோம்னு சொல்ல போறேன். அப்படி ஒருவன் வரப்போகிறான். இதுதான் இன்னைக்கு காரியங்கள் வேகமாய் நடக்கிறது. அவன் இந்த முழு உலகத்தை பிடிக்க வேண்டுமானால், ஜனங்களை முழுவதும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டுமானால், ஜனங்களை பெரிய அளவிலே கட்டுப்படுத்துகிற சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். மனிதர்களை கட்டுப்படுத்துகிற 3 முக்கியமான விஷயங்களை நான் சொல்றேன். இது போல இன்னும் இருக்கு, அதெல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவான். மனிதர்கள் தப்ப விடாமல் மனிதர்களை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிற 3 விஷயங்கள். இந்த 3ஐயும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா நாம் எல்லாம் அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிடுவோம். அப்ப மனிதர்களை கட்டுப்படுத்துகிற பெருவாரியான மனிதர்களை தனக்கு உள்ளே அடக்கி வைத்திருக்கிற 3 மிக முக்கியமான விஷயங்கள் உலகத்துல என்னென்னு கேட்டா, 1 அரசியல். அரசியல் இல்லாத மனிதனை உங்களால பார்க்க முடியாது. அரசியல் என்றால் எலெக்ஷன்ல நாமினேட் பண்ணி எலெக்ஷன் நிக்கிறவன் அல்ல, ஓட்டு வாங்குறவன் அல்ல, ஓட்டு போடுறவனும் அரசியல்வாதி தானே. மக்களை வந்து ஆளுமை செய்கிறவனை தேர்ந்தெடுக்கிறவன் நம்ம அரசியல் இல்லையா? எங்களுக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை என்று உங்களால் இருக்க முடியுமா? அரசியலிலே எடுக்கப்படுகிற எந்த முடிவு உங்களையும் பாதிக்கிறது அல்லவா? அரசியலை விட்டு நாம் விலக வேண்டுமானால் காட்டுல போய் எங்கேயா காட்டுவாசியா கண்காணாம இருக்கணும். நாம் எல்லாம் அரசியல் சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள், அரசியல் சாசனங்களுக்கு உட்பட்டவர்கள், அவங்க சொல்ற சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள். அப்ப மனிதர்களை பெருவாரியாய் கட்டுப்படுத்தி இருக்கிற ஒரு பெரிய காரணி அரசியல். அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா அரசியலையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால், இவனுடைய கட்டுப்பாட்டுல எல்லா மனிதர்களும் உள்ளே வந்து விடுவார்கள். உண்மையா பொய்யா? எல்லா அரசியலையும் உள்ள கொண்டாந்தா நீங்கெல்லாம் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருவீங்க. அப்புறம் ஒரு சட்டம் போட்டு நீ அந்த சிப்பு பதிக்கலைன்னா உனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது.
இரண்டாவது காரியம், மனிதர்களை கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயம் வியாபாரம். வியாபாரத்துக்குள்ள, மெர்ச்சன்டைஸ் வியாபாரத்துக்குள்ள சிக்காத மனிதனே இல்லை. நீங்க சொல்லுவீங்க, நாங்கெல்லாம் ஒன்றும் வியாபாரி இல்லையே. வியாபாரி இல்லை, வியாபாரத்தில் இருக்கிறீங்க நீங்க. வியாபாரம் என்பது விற்பதும் வாங்குவதும். ஒன்று விற்கிறவனா இருக்கணும் அல்லது வாங்குறவனா இருக்கணும். ரெண்டு பேருமே வியாபாரத்துக்கு உட்பட்டவர்கள். வியாபாரத்துக்கு கீழே தான் நம்ம எல்லாம் வர்றோம். வியாபாரத்துக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் கட்டுப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிய வேண்டுமானால், திடீர்னு ஒரு பந்து வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் தெரியும் நீங்க வியாபாரத்துக்குள்ள எவ்வளவு தூரம் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்று. ஈ காக்காயே ஓடாது. பாரத் பந்த், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பந்து. ஒன்றும் கிடைக்காது, பால் கிடைக்காது, பேப்பர் கிடைக்காது, ரேஷனில் பொருள் கிடைக்காது, எல்லா கடையும், எந்த கடையும் இருக்காது. மூடிட்டு பாருங்களேன். வியாபாரிகள் மாத்திரம் பாதிக்கப்பட போகிறாங்க, வாங்குற நம்மெல்லாம் பாதிக்கப்படும். ஒரு நாள் முடிஞ்சிருன்னு பார்க்குறோம், இந்த பந்த் இன்னும் ஒரு வாரத்துக்கு நீட்டிக்கப்படுகிறது அப்படின்னு செய்தியில் சொல்கிறாரு. ஒரு வாரம் பந்த். அப்போ தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரம் வியாபாரத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறீர்கள் என்று. ஒரு பொருள் வாங்க, கையில் காசு இருக்கும், வாங்க முடியாது. அப்போ ஒரு மனிதன் ஒன்று விற்கிறவனா இருக்கணும் அல்லது வாங்குகிறவனா இருக்கணும். விற்குகிறவனும் வாங்குகிறவனும் வியாபாரத்துக்குள்ளே இருக்கிறான். புரிஞ்சுக்கிறணும். ஒன்று கொடுக்கணும் இல்லை வாங்கணும், ரெண்டுமே சேர்ந்து பேர் தான் வியாபாரம். அப்போ இந்த வியாபாரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அதுதான் இன்னைக்கு ஜனங்கள் கத்திக்கிட்டு இருக்காங்க. கார்பரேட் ஏன் சொல்றாங்க தெரியுமா? கார்பரேட்டுகள் வியாபாரங்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒரு குடையின் கீழே எல்லாத்தையும் வியாபார பொருளாய் மாற்ற. ஒரு காலத்துல தண்ணீரை நம்ம சாதாரணமாய் விலை கொடுக்காமல் வாங்கி பயன்படுத்தினோம். ஆனா இன்னைக்கு அதை உங்களை விலை கொடுத்து வாங்க வச்சு அதை ஒரு வியாபார பொருளாய் மாற்றி உங்களை வியாபார வலையில இறுக்கி பெருக்கி கொண்டே வர்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, எல்லாம் நிலத்தடி தண்ணிக்கெல்லாம் மீட்டர் வச்சு நீங்க பயன்படுத்துற தண்ணிக்கெல்லாம் நீங்க பணம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்? இதெல்லாம் சேர்த்துட்டா உங்களை அப்படியே கட்டுப்படுத்திடலாம். ஒருவேளை எங்களுக்கு பாரத் பந்துங்க, ஒண்ணுமே கிடைக்கல, பச்சை தண்ணியை குடிச்சாவது பசி ஆத்திக்கிறோன்னு கூட உனக்கு சொல்ல முடியாது. இனிமே அதுக்கும் நீ காசு கட்டினா தான் மீட்டர்ல போட்டு வாங்க முடியும். வந்துடும். ஒவ்வொரு மாசமும் எப்படி கரண்ட் பில் வருதோ, கேஸுக்கு பில் வருதோ, சிலிண்டருக்கு பில், இன்டர்நெட்டுக்கு பில் வருதோ, தண்ணிக்கு பில் வரும். இனிமே நீங்க எத்தனை லிட்டர் எடுத்திருக்கீங்க, இவ்வளவு தண்ணி, குடி தண்ணி இவ்வளவு எடுத்திருக்கிறீங்க, நீங்க புலங்கருக்கு இவ்வளவு தண்ணி எடுத்திருக்கீங்க, இத்தனை குடம் எடுத்திருக்கிறீங்க, மாசம் இவ்வளவு கட்டி, இல்லாட்ட கனெக்ஷனை கட் பண்ணிடும்னு வருவான். இனி நிலத்தடியில் இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதும் வியாபாரமயமாக்கப்பட்டு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு போகுது, கார்பரேட் கம்பெனிகளுக்கு. பாருங்க, சிறு வியாபாரிகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள். இதெல்லாம் தற்செயலா நடக்கிற விஷயம் இல்லை. இந்தியாவில் மாத்திரம் எல்லா நாட்டிலையும் ஒரு காலத்தில் பிளாட்ஃபாரத்தில் விற்கப்பட்ட கடைகள், வெளியே மளிகை கடைகள், இதெல்லாம் மாறி மால் கலாச்சாரங்கள் வருவது சும்மா இல்லை. அவைகள் எல்லாம் வியாபாரத்தை ஒருங்கிணைத்து கொண்டு பெரிய பெரிய முதலாளிகளுடைய கையில கொண்டு போறாங்க எல்லாத்தையும். நீங்க இப்போ நீங்க விரும்பினால் கூட நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வெளியே விற்கக்கூடிய பொருள்கள், மளிகை கடையில போய் இத்தனை கிராம் மிளகு குடு, சீரகம் குடுன்னு வாங்கின காலமெல்லாம் போய் பாக்கெட்ல ஆல்ரெடி அடைக்க வைக்கப்பட்டிருக்கிறவைகளை மால்ல போய் வாங்குற கலாச்சாரத்துக்குள்ள வந்துட்டோம். அந்த வியாபாரிகள் எல்லாம் அழிப்பதும் அவர்களை துரத்துவதும் தீவிரமாய் நடைபெற்று வருகிறது. வியாபாரத்தை உள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். இப்போ ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் கூட அவனுக்கு ஏகப்பட்ட வரிகளை விதித்து அவனால் வியாபாரம் செய்ய முடியாம தடைகளை உண்டு பண்ணி பெரிய பெரிய கார்பரேட்டுகளுக்கு கடையை திறந்து வைக்கணும். அப்ப அவங்கள ஆதரவு செய்யணும். இதெல்லாம் வியாபாரத்தை, வணிகமத்தை அப்படி ஒருநிலைப்படுத்துவதற்கு உண்டான ஆயத்தங்கள். பல தேசங்கள் இப்பவே ஆல்ரெடி வந்துருச்சு. வெளியெல்லாம் யாரும் வாங்குறது இல்லை. மாலு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இப்படி தான் வாங்குவாங்க. இந்தியாவில் இப்போது தீவிரமாய் பரவி கொண்டு வருகிறது. மூன்றாவது, மனிதர்களை கட்டுப்படுத்துகிற, திரளான மனிதர்களை கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மதம், ஆன்மீகம். ஆன்மீகத்துல உலகத்துல ஏறத்தாழ 80% 90% பேர் ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க. மதம் வேறு வேறையா இருக்கும், ஆன்மீகத்தில் இருப்பாங்க. ஆன்மீகம் என்ற பெயர்ல எதை சொன்னாலும் ஜனங்களை சுலபமா ஏமாற்றி விட முடியும். இது இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகம் முழுசும். பெரிய பெரிய அமெரிக்கன்ஸ், அமெரிக்காவில் விஞ்ஞானம் பேசுவான், சயின்ஸ் பேசுவான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரவாதி போய் மந்திரத்தோன்னா உடனே அப்படி சரண்டர் ஆயிடுவாங்க. பாருங்க, இந்தியாவில் இருக்க பல ஆசிரமங்களை வெளிநாட்டுக்காரன் தான் உட்கார்ந்துருப்பான். நல்லா படித்தவன், PhD வாங்கினவன், பட்டம் வாங்கினவன்.
ஆன்மீகம் என்பது ஜனங்களை ஈஸியா இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த 3 விஷயத்தையும், இது போக இன்னும் இருக்குது, அது நமக்கு வேண்டாம். இந்த 3 விஷயங்களையும், பிரதான விஷயங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் முழுவதும் இந்த ஆளுநரின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருவாங்க. தன்னை அல்லாமல் ஒருவன் யாரையும் ஆராதிக்கக்கூடாது. தன்னை அல்லாமல் ஒரு பொருளை ஒருவன் விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. தன்னை அல்லாமல் ஒருவன் அரசியலை நிற்கவும் கூடாது, அவன் ஆட்சியில அமரவும் கூடாது. இதை 3ஐயும் பிடிச்சிட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்தி கிறிஸ்து வழியா இல்லாம நீங்க எதையும் வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது. அந்தி கிறிஸ்து வழி இல்லாம நீங்க எங்கேயும் ஆராதிக்க முடியாது, எந்த மதமா இருந்தாலும் ஆராதிக்க முடியாது. அந்தி கிறிஸ்துவின் வழி இல்லாமல் நீங்கள் எந்த அரசியலும் பண்ண முடியாது. எல்லா அரசியல் தலைவர்களும் அவனுடைய கட்டுப்பாடுகள், அவன் நியமிக்கிறாள் தான் இருக்க முடியும். அப்படி ஒரு கட்டத்தை கொண்டு வந்துட்டா அதன் கீழே இருக்கிற, அரசியலுக்கு கீழே இருக்கிற மக்கள், வியாபாரத்துக்கு உட்பட்ட மக்கள், ஆன்மீகத்துக்கு உட்பட்ட மக்கள், அத்தனை பேரும் இவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துதான் ஆகணும். அதற்கு அந்தி கிறிஸ்துக்கள் என்று சொல்லுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள் தீவிரமாய் நம் நடுவிலே கிரியை செய்து வர்றாங்க. அரசியலில் ஒற்றுமை கொண்டு வர்றாங்க. எல்லா தேசத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம் வந்துட்டா எப்படி இருக்கும்? எல்லா நாட்டிலையும், இந்த நாட்டில் என்ன சட்டமோ அதே தாங்க அமெரிக்கா போனாலும், இந்த நாட்டில் எப்படி அரசியலோ அதே மாதிரி தான். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு உலகமயமாக்குற ஒரு கார்டு கொடுத்து நீங்க அமெரிக்காவில் நடக்கிற தேர்தலில் போய் இங்கிருந்து போய் எலெக்ஷன்ல ஓட்டு போடலாம்னு சொன்னா இன்னும் எப்படி சந்தோஷமா இருக்கும்? இங்க இருக்கிற ரேஷன் கார்டில் அமெரிக்காவில் போய் நீங்க பொருள் வாங்கலாம்னு சொன்னா எப்படி சந்தோஷமா இருக்கும்? இப்போ வந்து ஒரே கார்டு ஒரே நாடு, ஒரே கார்டு ஒரே உலகம். அடுத்த ஸ்லோகன் ஒரே கார்டு ஒரே நாடு. ஏன் சொல்லியிருக்கிறாங்க ஒரே கார்டு ஒரே நாடு. ஒரு ரேஷன் கார்டு தான். காஷ்மீர்ல ஆப்பிள் வாங்குறதுலேருந்து கன்னியாகுமரியில் உப்பு வாங்குற வரைக்கும் வாங்கலாம் ஐயா, எந்த ஊர்ல வேணாலும் நீ பயன்படுத்தலாம் அப்படின்னு கொண்டாந்துருக்கிறாங்க. இதுக்கு நீங்க போய் அங்க போய் என்ன வாங்க போறீங்களா? எங்கேயாவது போக மாட்டீங்க. ஆனா நார்த்தில் இருக்கவங்க கீழே வருவாங்க. அவர்கள் வந்து இங்க இருக்கிற பொருள் எல்லாம் எங்க வேணாலும் வாங்கலாம். ரேஷன் கார்டுக்காக தன் சொந்த ஊருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் குடியிருக்கிற எந்த ஊர்ல வியாபாரம் பண்றான்னு இங்கேயே இந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தலாம். அப்ப இந்த மாதிரி கொண்டு வர மாதிரி ஒரே கார்டு ஒரே நாடு, இனி ஒரே கார்டு ஒரே உலகம் வந்துடும். ஒன் வேர்ல்டு, ஒன் ரிலிஜன், ஒன் வேர்ல்டு, ஒன் பொலிட்டிக், ஒன் வேர்ல்டு, ஒன் பிசினஸ் வந்துடும்ல, வரப்போகுது. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்பதான் இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆள முடியும். அப்ப அரசியல்ல இவன் எப்படி காரியங்களை செய்யறான் பாருங்க. யுத்தங்களை நடத்தி தேசங்களை தனக்கு கீழ்ப்படுத்தி அவைகள் எல்லாவற்றின் மேலும் தன்னை ராஜாவாக நிலைநிறுத்துகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலும், வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களிலும் அவன் ஆளுகிறவனாக புறப்பட்டு, ஜெயிக்கிறவனாக புறப்பட்டு, தேசங்களெல்லாம் பிடிச்சு தனக்கு இஷ்டமானவர்கள் கைகளிலே அதை ஒப்பு கொடுத்து அவர்களை ஆளுகிறவர்களை ஏற்படுத்தினான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இது அரசியல்ல. 2வது வந்து வியாபாரத்துல, வியாபாரம் முழுவதையும் தன்னுடைய உலக வியாபாரம் முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் முழுவதையும் தன் வழியாகவே விற்கவும் வாங்கவும் வேண்டும் என்று செய்ய போகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் இனி வரக்கூடிய ஒரு பயங்கரத்தை பற்றி நமக்கு சொல்லுகிறது. 16வது வசனத்துல சொல்லுது, அது என்று சொன்னால் மிருகம் என்று சொல்லுகிற அந்தி கிறிஸ்து. அந்த ஆளுநர் சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது நம்பரையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. கொள்ளவும்னா வாங்கவும், கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. அப்போ உலகம் முழுசும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, நாங்க கொடுக்குற இந்த முத்திரை உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க எதையும் விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாதுன்னு கொண்டு வரணும்னா, அதுக்கு முன்னால உலகத்தில் இருக்கிற எல்லா வியாபாரமும் யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள் போக வேண்டும் என்று அர்த்தமாகிறது அல்லவா? எல்லா நாட்டிலையும் அதான் சட்டம், ஒரே மாதிரி சட்டம். இல்லாவிட்டால் இங்கே முத்திரை போட்டோம்னா நம்ம வந்து வேற நாட்டில் போயிருக்கலாமே. உலகம் முழுசும் அப்படின்னா உலக வியாபாரம் முழுவதையும் கட்டுப்படுத்துகிற ஒரு ஆளுமை வர வேண்டும்.
இதை பற்றி நம்ம வந்து விளக்கமாக விலாவரியாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மிக முக்கியமானது. மூன்றாவது காரியம் அதுதான் இப்போ ரொம்ப தீவிரமாக வருது. வியாபாரத்தை ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பவே சிப்பு முறை, ஆதார் முறை, கார்டு முறை, பஸ் கார்டு, அந்த கார்டு இந்த கார்டுன்னு சொல்லி உள்ள சிப்பு வைத்து அப்புறம் அது கைக்குள்ள வந்து இதெல்லாம் உலக அளவில் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி கொண்டு வந்துருவாங்க. அந்த முத்திரையை நீங்கள் வாங்கினால் அவனுடைய பிரஜை என்று அர்த்தமாகி விடுகிறது. அது இருந்தால் தான் நீங்க விற்க முடியும், வாங்க முடியும். குழந்தைகள் கையில கூட போடுவான். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க போகணும்னு சொன்னா கூட அந்த முத்திரையை காமிச்சா தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்கணும்னு சொன்னா முத்திரை இருந்தால் தான் அட்மிஷன் கொடுப்பாங்க. என்ன செய்யறது? ஆனா வேதம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, இரண்டாவது மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்ல மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் அந்த மிருகத்தோடு கூட சேர்ந்து பங்கடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, முத்திரை வாங்கிட்டா பரலோகத்துக்குள்ள போக முடியாது. நரகத்துல பேயோட போய் தங்கணுமா, அக்னியில போய் விழணுமா. வாங்கலன்னா இவன் இங்கே ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்க மாட்டானா, தண்ணி கூட கொடுக்க மாட்டானா. என்னம்மா செய்வது? இப்படி வந்துருச்சுன்னு வச்சுங்க, என்ன செய்வீங்க? பிள்ளையில கொண்டு அட்மிஷன் போடணும்னு சொன்னா இப்போ காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா பள்ளிக்கூட வாசலில் காத்திருக்கவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது எஜுகேஷன் அவ்வளோ முக்கியமாகி விட்டது நமக்கு, பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லி. எல்கேஜியில் சீட்டு வாங்குறதுக்கு பெரிய கியூவில் போய் நிற்பாங்க, பல லட்சம் கொடுத்து வாங்குகிறாரு. நாங்கள் படிக்கிற காலத்தில் எப்படி தெரியுமா? நான் சொல்வது 1960களிலே, 60, 61 இந்த மாதிரி நேரத்தில், நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கூட்டி வருவதற்கு ஆசிரியர்களுக்கு வேலை கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க ஒவ்வொரு வீடாக போய், அம்மா வீட்டில் பிள்ளை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பிள்ளை இருந்துச்சுன்னா பிள்ளை எப்படி தூக்கி கொண்டாந்து ஸ்கூல் அட்மிஷன் போட்டு விட்டுருவாங்க. இவ்வளவு ஃப்ரீ எஜுகேஷன். பிள்ளைகளை வந்து வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருவாங்க. சில பகுதிகளில், சிவகாசி, விருதுநகர் போன்ற பகுதிகளில் குழந்தை தொழிலாளர்களுக்கு மார்க்கெட் அதிகம். தீப்பெட்டி ஒட்டுறது, குச்சி எடுக்கிறது. அதில் இவனை கொண்டே ஸ்கூலில் வச்சு என்ன செய்ய, இந்த பெற்றோர்கள் இந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்துருவாங்களே பிள்ளை பிடிக்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை மறைச்சு வச்சு, பிள்ளையே இல்லைம்மா வீட்டிலம்பாங்க. இவர் ஒவ்வொரு வீடாக வந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொன்னது அந்த காலம். இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு அவேர்னஸ் வந்து பெற்றோர் மணிக்கணக்கில் ஸ்கூலில் நின்று லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி, ப்ரீகேஜிக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி வாங்குற ஒரு காலம். இப்போ இந்த முத்திரை போடலைன்னா உன் பிள்ளை படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னால் இந்த பெற்றோர் என்ன ஆவார்கள் யோசித்து பாருங்க. முத்திரை போடலைன்னா ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? முத்திரை போடலைன்னா நீங்கள் எதையும் விற்க முடியாது, வாங்க முடியாதுன்னு சொன்னால் என்ன செய்வோம்? அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் அரங்கேற போகிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மூன்றாவது காரியம், ஆன்மீகத்தை ஒருங்கிணைக்கிற பணி. ஸ்பிரிச்சுவலிசம், ஆன்மீகம், மதம் சார்ந்த ரிலிஜியஸ்டிக், இவைகளை இப்போ ஒருங்கிணைக்கிற ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுது, 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் வாசிச்ச 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், அவன் எதிர்த்து நிற்கிறவராகவும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். நான் தான் கடவுள் வாசிச்சோமே. அவன் தனக்கென்று ஒரு விக்கிரகத்தை ஸ்தாபித்து, ஒரு மதத்தை ஸ்தாபிச்சு, அந்த மதத்தை யாரு பரவச்சேர முக்கியஸ்தர் இருக்கானோ அவன் கையில தான் தேசத்தை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, ஆட்சியை கொடுத்து, ஆபீஸை கொடுத்து, அவர்களை தான் தன்னுடைய ஆளுகை செய்கிற கேட்டகரியில வைத்துக் கொள்வானாம். அப்ப இவன் இதுக்கு முன்னால் என்ன செய்யறான்? மதங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவைகள் மேல் தன்னை அதிகாரியாய் கொண்டு வர போகிறான். அதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? பிரிஞ்சு கிடக்கிற மதங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கணும். அதுக்கு தான் ஒரு புது பேர் கொண்டு வந்து மத நல்லிணக்கம் என்ற ஒரு பெயர் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு ஆங்கிலத்தில் எக்யூமெனிக்கல் மூமெண்ட் என்று சொல்லுவார்கள். எக்யூமெனிக்கல் மூமெண்ட் என்றால் மத ஒருங்கிணைப்பு. உலகத்தில் பெரிய சில தலைவர்கள், மத தலைவர்கள் கூடி பேசி, ஒவ்வொரு மதத்தினுடைய முக்கிய தலைவர்கள் கூடி பேசுகிறாங்க. அவங்க பேசுனதனுடைய சாராம்சத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொன்னால், உலக போர்கள் மூலமாக நடந்த மரணங்களை விட மதத்தின் பெயரால் நடத்தப்பட்ட மரணங்கள் தான் அதிகம், கொலைகள் தான் அதிகம். சிலுவை போர்கள் நடைபெற்ற காலத்தில் சிலுவை அணிந்து கொண்டு, குருசேடர் வார் என்று
சரித்திரத்தில் படிச்சிருப்பீங்க. சிலுவைகளை அணிந்து கொண்டு அவங்க போய் பல இடத்துல முஸ்லீம் நாடுகள்ல, துருக்கி போன்ற நாடுகள்லாம் உள்ள புகுந்து அவர்களை வெட்டினதும், எருசலேமை இரத்த காடாய் மாற்றினது நமக்கு தெரியும். மதத்தின் பேரால இப்ப வரைக்கும் மதத்தின் பேரால் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. போர் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நடக்கும். மதத்தின் பேரால் நடக்கிற சாவு தினம் நடக்குது உலகத்துல. இந்தியாவில் நடக்கிறது, எல்லா நாட்டிலும் நடக்கிறது மதத்தின் பேரால. ஏன்? மதம் என்ற பெயரில் நம்மை ஒழித்துக் கொண்டிருப்பதனால, ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்திருக்கிறனால தானே. உன் கடவுள் பெருசா, என் கடவுள் பெருசா என்று நம்ம பிரிந்திருக்கிறோம். மதங்கள் முழுசு ஒரே கருத்தைத்தான் சொல்லுகின்றன. ஆகவே அதை எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று ஒரு குரூப் பேசிட்டு இருக்கிறாங்க. நாம நினைக்கிறது நல்லது தானங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா இருந்தா, அமைதியா இருந்தா நல்லதுதான். ஆனால் இந்த மதத்தின் மேல் தன்னை உயர்த்துகிற ஒருவன் வருவதற்கு இவர்கள் வாசல் அமைத்து கொடுக்கிறார்கள். எல்லா மதத்தை ஒன்று சேர்த்து அந்த மதங்களை ஒருங்கிணைக்க வேண்டும். இக்யூமெனிக்கல் மூமெண்ட். இந்த மூமெண்ட்ல உலக பணக்காரர்கள் இருக்கிறாங்க. இதுல இவ்வளவு என்று சொல்ல முடியாத அளவுக்கு பல நூற்று ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிகள் பணங்கள் அவருடைய கையில் இருக்கு. இக்யூமெனிக்கல் மூமெண்ட், அது பேரு நல்லா மனசுல வச்சுங்க, ஜெபிக்கணும். இக்யூமெனிக்கல் மூமெண்ட், மத நல்லிணக்க குழு. இவங்க உலகத்தில் இருக்கிற பெரிய மதங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க. ஒருங்கிணைத்து அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு புது வடிவத்தை கொடுக்க போகிறார்கள். புது வடிவத்தை ஏன் கொடுத்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்கன்னா, அதன் மேலே ஆளுமை செய்கிற ஒருவன், தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, அவைகளுக்கு மேல் தன்னை உயர்த்துகிற ஒருவன் இனி வர வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவன் ஒரு மதத்தில் மேல் மாத்திரம் வருகிறவன் அல்ல, கிறிஸ்டியான்ல மாத்திரம் வர்றவன் அல்ல. உலகத்தில் இருக்கிற தேவன் எனப்படுவது எதுவோ என்றால் எல்லா மதங்களையும் குறிக்கிறது. அதுல அந்த வார்த்தை ஆராதிக்கப்படுவது எதுவோ எல்லாவற்றையும், எல்லா மத நம்பிக்கைகளின் மேலும் தன்னை உயர்த்துகிற ஒரு உலக அதிகாரி வருகிறான். அவன் எங்கே இருப்பான் என்று கேட்டா, அவன் தேவனுடைய ஆலயத்தின் மேல, எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் மேல தேவன் போல் அமர்ந்திருப்பான். அப்ப இவனுக்கு வருகிற அந்தி கிறிஸ்துவுக்கு உலக அளவில் நல்லா புரிஞ்சுக்கங்க, 3 கேபிட்டல் இருக்கும். இந்தியாவினுடைய தலைநகரம் நியூ டெல்லி நமக்கு தெரியும். அது மாதிரி 3 தலைநகரங்கள் உலகத்தில் இருக்கும். இவனுடைய அரசியலுக்கு ஒரு தலைநகரம், வியாபாரத்துக்கு ஒரு தலைநகரம், மதத்திற்கு ஒரு தலைநகரம். மதத்திற்கு அவன் ஏற்படுத்த போகிற தலைநகரம் எருசலேம். ஆகவேதான் எருசலேமை மையப்படுத்தி நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுலதான் அவன் ஆலயத்தின் மேல் தன்னை தேவன் போல காமிச்சு உட்காருவான். அதுக்கு முன்னால் இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் மதத்தை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறாங்க. மத நல்லிணக்கம் அதுல ஒருங்கிணைப்பதுல பெரிய பெரிய, இப்போ சமீபத்துல 2 வருஷத்துக்கு முன்னால பெரிய பெரிய மதங்கள் உலகத்துல இருக்கிறதுல பெரிய மெஜாரிட்டி மதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா 2 பெரிய மதங்கள் வருகிறது. ஒன்று கிறிஸ்தவ மதம் நம்பர் 1ல இருக்கு உலக அளவுல. 2வது பெரிய மதம் இஸ்லாமிய மதம். நீங்க இந்தியாவில் தான் மைனாரிட்டி, உலகத்துல கிறிஸ்தவர்கள் தான் மெஜாரிட்டி, உலகம் முழு கிறிஸ்தவர்கள். அடுத்து 2வது இடத்துல இஸ்லாமியர்கள். 3வது இந்த 2 மதத்திற்கும் ஆணிவேரான அடிப்படையான பாரம்பரியமான ஒரு மதம் இருக்கிறது, ஜூடாயிசம், யூத மதம். இந்த யூத மதம் நல்லா கவனிங்க, யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம், இந்த 3 மதமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய மதங்கள். தெரியுமா உங்களுக்கு? ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய மதங்கள். இதனுடைய மூல வித்து யூத மதத்திலிருந்து தான் வெளியே வருகிறது. யூத மதம் என்பது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தோரா என்று சொல்லுகிற 5 நூல்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற தோரா என்ற பழைய ஏற்பாட்டு நூல்கள், அதான் உங்களுக்கு முக்கியமான நூல்கள். அது யூத மதத்தினுடைய நூல்கள். அப்புறம் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள், பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க. இதுல இருந்து வந்ததுதான் கிறிஸ்டியானிட்டி. இதுல இருந்து கர்த்தர் அதுக்கு மேல அடுத்த கட்டத்துல அதை உலகம் முழுவதும் கொண்டு போவதற்கு அதுல சில மாற்றங்கள் செய்து கர்த்தர் கொண்டு வருவது பேர் தான் கிறிஸ்தவ மதம். அப்பதான் இயேசு அதுல ரட்சிப்பு, பரிசுத்த ஆவி, பரலோகம் போன்ற காரியங்கள் எல்லாம் அதுல வலியுறுத்தி பேசி இருக்கிறார். அந்த கிறிஸ்தவ மதம் தோன்றின பிறகு அதுல இருந்து 500 வருஷத்துக்கு பிறகு, 535 வருஷத்துக்கு பிறகு மஹமத் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் இஸ்லாமிய மதம். இந்த 3 மதமும் ஒன்னோடு ஒன்று தொடர்புள்ள மதங்கள். இங்க இருக்கிற ஆளு நீ அங்கே இருப்பார், அங்க இருக்கிற ஆளு இதுல இருப்பார். இங்கே ஆபிரகாம் என்று சொல்லுவீர்கள், அவர் குர்ஆன்ல இப்ராஹிம் இருப்பார்.
இங்கே யாக்கோபு என்று சொல்லுவீர்கள், அங்கே அவர் யாகூப் என்று இருப்பார். இங்கே யோசேப் என்று சொல்லுவீர்கள், அங்கே அவர் யூசுப் என்று இருப்பார். இங்கே நீங்கள் யோபு என்று சொல்வீர்கள், அங்கே அயூப் என்று இருப்பார். பேர் தான் மாற்றம். ஆங்கிலத்தில் ஜான் என்று இருப்பவர் தமிழ்நாட்டில் யோவானா மாறலையா? அது மாதிரி ஆள் தான் மாற்றம். எல்லாம் மற்ற எல்லாம் அதே தான், சேம் 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 டீட்டோ. இந்த 3 மதத்தையும் இப்போ ஒன்னாக்கிட்டா, மேல இருக்க பெரிய தலைகள் பேசுது, 3ஐ ஒன்னாக்கிட்டா, இது ஏங்க நம்ம இதுல இருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன பிரச்சனையினால ஏன் 3ஆ பிரிஞ்சிருக்கிறோம்? அந்த சின்ன பிரச்சனைகள் என்ன என்பதை பார்த்து களைந்து விட்டால் நம்ம 3 பேர் ஒன்னாயிட்டோம்னு வச்சுங்களேன், இது உலகத்திலே பெரிய மதமாய் மாறிவிடும். ஒரே மதம். ரிக் வாரன் என்ற ஒரு தேவ மனிதன், எக்ஸ் தேவ மனிதன், அவருடைய உபதேசங்கள் ஆச்சரியமானவைகள். இன்றைக்கு பல பெந்தகோஸ்தே சபைகளில் அவருடைய மூல உபதேசங்கள் தான் பிரசங்கிக்கப்படுகின்றன. ரிக் வாரன் நல்ல பைபிள் ஸ்காலர், இப்போ இருக்கிறாரு. அடுத்த முறை அந்த போட்டோலாம் காட்டுங்க. ரிக் வாரன். இந்த ரிக் வாரன் என்ன செய்கிறார் என்றால், இதை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதமும் இஸ்லாம் மதம் ஒன்று தான், இவர்கள் வேணாத காரியத்துக்காக சண்டை போடுறாங்க, இந்த 2 மதத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சில மத தலைவர்களோட, இஸ்லாம் மத தலைவர்களோட பேசி அவர்களோட சம்பந்தம் வைத்து யாரோ ஏற்கிறாங்க. கிறிஸ்லாம் என்ற ஒரு புதிய மதத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். கிறிஸ்லாம், கிறிஸ்டியனிசமும் இஸ்லாமும் 2 சேர்ந்த பேர் கிறிஸ்லாம். பெரிய சர்ச்சு கட்டி இருக்கிறாங்க, ஏராளமான ஜனங்கள் இதை பின்பற்றுகிறார்கள். அதுல இஸ்லாமியர்களும் அந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அங்க போய் நமாஸ் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 2 பேர் நாங்கள் அப்படின்னு சொல்லி அதனுடைய கருத்துக்களை இப்போ ரொம்ப ஆணித்தரமா பிரசங்கம் பண்றாங்க. அப்புறம் கிறிஸ்தவ மத தலைவர்கள், மேல் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் ஒன்றா கூடி நம்ம எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 மதத்தை ஒன்னா சேர்க்கணும். அப்ப இந்த 3 மதத்தை ஒன்னா சேர்க்கணும்னா இதுல என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கோ, ஏற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனைகள் இருக்கோ, அதை களைந்து விட்டால் இவர்கள் ஒன்று சேர்வதற்கு தடை இல்லை. ஒன்று சேர்வதற்கு தடையா இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தா ஒரே ஒரு விஷயம் தான் தடையா இருக்குது. அந்த விஷயம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை எடுத்து விட்டால் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்வதற்கு தடை இல்லை. இயேசுவை எடுத்து விட்டால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்வதற்கு தடை இல்லை. இயேசு ஒருத்தர் தாங்க தடை. அவர்கள் என்ன சொல்றாங்க இஸ்லாம் மதத்தில்? நான் குரான் படிச்சிருக்கிறேன், 2 வருஷம் படிச்சிருக்கேன் நான். அதுல என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள மகன், ஆனா கடவுள் அல்ல அவர். இயேசு சிலுவையில் அறையல. இயேசு அப்படி உயிரோட போய்விட்டு அவருடைய சீஷரை ஒருத்தரை தான் தப்பா பிடிச்சி அதை அவரை போய் நைட்ல அரெஸ்ட் பண்ண போது எல்லாரும் தாடி வச்சிருந்தாலும் இவனை பிடிச்சி அது இயேசு என்று சொல்லி கொண்டு போயிட்டாங்க. காலையில விடியறதுக்குள்ள ராத்திரிலாம் அவரை போட்டு அடிச்சதுனால முகமே மாறினதுனால யாருன்னு தெரியல, முகத்திலே அடிச்சு அது எல்லாம் ரத்த விளாறாக தெரியல, இயேசுன்னு கொண்டு அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுல இயேசு குலாம், இயேசு பரிசுத்தம் உள்ளவர், அவர் நல்லவர், அவர் ரொம்ப அன்பானவர், கடவுளுக்கு பிரியமான ஒரு நபி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் பேர். இயேசுனாருக்கு அங்க பேரு ஈசா அலைஹிஸ்ஸலாம். இயேசு ஒரு நபி, ஈசா நபி. எங்க ஊர்ல ஈசா பள்ளிவாசல்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. இயேசுனாருக்கு ஒரு பள்ளிவாசல் வச்சிருக்கு ராமநாதபுரத்துல, பாருங்க ஈசா பள்ளிவாசல். அப்ப இயேசு கடவுள் இல்லை, சிலுவையில் மரிக்கவில்லை. இயேசு நல்ல மனிதர், நல்ல போதகர், நல்ல தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். யூதர்கள் என்ன சொல்றாங்க? நான் ஒரு முறை நான் லெபனான் வழியாக இங்கிருந்து நேராக கடந்த தாபா கேட் வழியாக நான் வரணும். நானும் என்னோட 2 கேமராமேனு நாங்கள் எல்லாம் இஸ்ரேல் தேசத்துலேருந்து புறப்பட்டு, எருசலேம்லேருந்து புறப்பட்டு நாங்கள் நேராக அவருடைய தலைநகரத்துக்கு வர்றோம். ஒரு யூத டிரைவர் தான் கார் ஓட்டி கொண்டு வந்தான். யூதர்கள் சின்ன ஆள் ஒரு டீ கடை வச்சிருக்க பேசினா கூட புள்ளி விவரமா வேதத்தை பற்றி பேசுவான், எல்லா வசனமும் சொல்லுவான். இந்த டிரைவர் இடத்துல பேசி கொண்டு வந்த பொழுது நான் அவர் இடத்துல பேசுறேன், பேச்சு கொடுத்துட்டு வந்தோம். இயேசுவை பற்றி என்னங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், இயேசு தன் மட்டும் நல்ல ஆள் தாங்க, நல்லவள், ஆனா கடவுள் இல்லை. இஸ்ரவேலர்கள், யூதர்கள் நாங்கள் இயேசுவை நல்லவர், நல்ல ஒரு போதகர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம். மற்றவர்களுக்கு அன்பை சொல்லி கொடுத்தவர் நல்லவர், ஒரு காந்தியடிகள் மாதிரி நல்லவர், அவ்வளவுதான். அதுக்காக நீங்க கடவுள் உயிரோட எந்திரிச்சிட்டாரு, மறுபடியும் வர்றாரு, கனவுல பார்த்தேன், சொப்பனத்துல பார்த்தேன், தரிசனத்துல வந்தாரு, அதெல்லாம் கதை, அது நாங்க நம்பல அப்படின்னு சொன்னோம். அப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இயேசு கடவுள் என்பதில் தான் அவனுக்கு பிரச்சனை இருக்கிறது.
அப்ப இந்த 3 மதத்தையும் கூட்டி பார்த்தால் அதில் பிரச்சனையாக இந்த பிரிவினைக்கு காரணமே இந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அந்த இயேசுவும் கடவுள் என்று சொல்லுவதுதான் பிரச்சனையே. இயேசு இதைத்தான் சொன்னார், சமாதானத்தை அல்ல பிரிவினை கொண்டு வர வந்தேன். தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைக்கும் மகனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரிவினையை கொண்டு வரேன் அப்படின்னு இயேசு சொன்னார்ல, இந்த பிரிவினை தான் அது. இந்த இயேசு ஒருத்தர் தான் பிரச்சனை. நல்லா யோசிச்சு பாருங்க, 3 மதத்தை சேர்க்கல, யாரு பிரச்சனை? இயேசு பிரச்சனை. இப்ப என்ன செய்யணும்? இயேசுவை ஜனங்களுடைய மனது, இயேசுவும் எங்கே பிரச்சனைனா, இயேசு கடவுள் என்பதில் தான் பிரச்சனை. இயேசு சாதாரண மனிதர் என்பதிலோ போதகர் என்பதிலோ பிரச்சனை இல்லை அவர்களுக்கு, நபி என்பதிலோ பிரச்சனை இல்லை. இயேசுவை தேவகுமாரன், கடவுள், ஆட்டுக்குட்டி அப்படி இப்படிலாம் சொல்றீங்களா, அதுதான் பிரச்சனை எங்களுக்கு. அது இல்லாம நீங்க ஒத்துக்கொண்டால் ஓகே. என்ன செய்யணும்? அப்ப கிறிஸ்தவர்கள் நடுவிலே அவர்களை கூட்டி பேசி, இந்த ஜனங்கள் நடுவில் இயேசு கடவுள், மகிமைக்கு பாத்திரமானவர், பிதாவுக்கு சமானமானவர் என்கிற நம்பிக்கையை குறைய பண்ணிவிட வேண்டும். இயேசு அப்படி டீக்ரேட் பண்ணிடணும் கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுல இருந்து. அதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்று, இயேசுவை சாதாரண மனிதரை போல காட்டுங்கள் கிறிஸ்தவ போதகர்கள். அடுத்து 2வது என்ன செய்யுங்க? இயேசுவை முழுசா நம்பும்படிக்கு ஜனங்களை இயேசுவின் பக்கம் திருப்பாம வேற பக்கம் திருப்புங்க. காசு பக்கம் திருப்பினாலும் பரவாயில்ல, அற்புதத்தின் பக்கம் திருப்பினாலும் பரவாயில்ல, உங்க பக்கம் திருப்பிக்கிட்டாலும் பரவாயில்லங்க, இயேசு பக்கம் மாத்திரம் திரும்ப விடாதீங்க. இயேசுவை முழுசா பிடிச்சு உயிர் கொடுக்க கூட துணிந்திருந்ததுனால தானே அவரை கடவுள் என்று ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. முதல்ல இவருடைய வைராக்கியத்தை மென்மைப்படுத்தி விடுங்கள், அப்புறம் இயேசுவை மெல்ல எடுத்து விடலாம். ஊழியர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இயேசுவும் மனிதர்களை போல பாவ சுபாவத்தினால போராடிக்கிட்டு இருந்தாராம். ஒரு ஆள் பேசுறார், ஒரு போதகர், தமிழ் போதகர், இயேசு நம்மை போல் ஆனார், அவரும் பாவத்தோடு போராடி கொண்டிருந்தார், அப்படியே போராடிட்டு இருந்தார். ஐயோ என்னங்க செய்யறன்னு சொல்லி இச்சை ஒரு பக்கம் மோதுது, வாலிப வயசு இல்லையா, போராடிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பேசுறான் ஒரு ஆளு. வேதம் என்ன சொல்ல தெரியுமா? பாவம் ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவர் நம்மை போல் ஆனார் என்று தான் எழுதியிருக்கு. இயேசு பாவத்துல போராடினாரா? நீயும் நானும் பிறந்த மாதிரி இயேசு பிறந்தார். நீங்களும் நானும் புருஷ சம்பந்தத்திலே பிறந்தவர்கள். என் தாய் பாவத்திலே என்னை கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீது சொல்லுகிறான். ஆனா இயேசு புருஷ சம்பந்தத்தில் பிறந்தவர் அல்ல. அவர் பிறப்புக்கும் நம்ம பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம போராடுற மாதிரி இயேசு போராட வேண்டியது இல்லை. ஆகவேதான் இயேசு தைரியமாய் சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் எவன் என்னை குற்றப்படுத்த முடியும்? இயேசுட்ட பாவம் இல்லை, பாவம் இல்லாமல் பிறப்புல வித்தியாசம் சொல்றான். இயேசு மனிதர்களில் நம்மில் ஒருவரை போல் ஆனார். நாம எப்படி பாடுபடுறோமோ கஷ்டப்படுறோமோ, பாவத்தை அடக்கிக் கொள்வதற்கும் பாவ சும்மா பல முறை தடுக்கி விழுகிறோமோ, அதே போல இயேசுவும் தடுக்கி விழுந்தார். இயேசுவும் அதே மாதிரி போராடினார். லாஸ்ட் டெம்டேஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்று ஒரு ஆங்கில திரைப்படம் இருக்கிறது, சில வருஷங்களுக்கு முன்னால வந்தது. இயேசு கடைசி நேரம் சிலுவையில் அறையப்பட்ட போது கூட பாவத்தோடு அவர் போராடி கொண்ட அவர் சரீரத்தில் இருக்கிற பாவ உணர்ச்சிகளோட போராடினார் என்று ஒரு சினிமா எடுத்திருக்கிறான். இயேசுவின் பிறப்பை குறித்து அறியாததுனால வர்றது. இதனால இது என்ன வருதுன்னு கேட்டா, இயேசுவை ஒரு சராசரி மனிதனை போல காட்ட முயற்சிக்கிறார்கள். இயேசுவை உங்கள் மனதிலே மேல ஒரு இடத்துல வச்சிருக்கிறீங்களே, அதை குறைக்க முயற்சிக்கிறார்கள். நீங்க எங்களை தேடி வருவது இயேசுவை பார்க்க வரக்கூடாது, உங்க பார்வையை வேற பக்கம் திருப்ப விரும்புகிறார்கள். ஆகவேதான் உங்களுக்கு செழிப்பை பற்றி சொல்லித்தராங்க, வாங்க உங்களை நாங்க பணக்காரராக்குறோம். இயேசு எங்கேயுமே உங்களுக்கு அப்படி சொல்லலையே. இயேசுவிடத்தில் நான் வருவது நித்திய ஜீவனை தருவேன் என்பது அந்த வாக்கு தத்தம், அதான் எழுதியிருக்கிறது. நம்ம பணக்கார உலகத்தில் உங்களை நான் பெரிய பணக்காரலா வைப்பேன், அது யார் சொன்னது தெரியுமா? சாத்தான் சொன்ன வார்த்தை. நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளை நான் உமக்கு தருவேன், எனக்கு இஷ்டமானவைகளுக்கு நான் இதை கொடுப்பேன். யார் சொன்னாது சொல்லுங்க? மத்தேயு 4வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, சாத்தான் சொன்னாத. எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை கொடு, உலகமும் அதனுடைய நிறைவும் என் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுப்பேன். இயேசு சொன்னார், என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல, நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அப்போஸ்தலர், எங்கள் வீடு பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தை நாடி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உங்களை உலகத்தை நாடி போற வைப்பது யாரு?
சொல்றாங்க, நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தா நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறி விடுவீர்கள். அதான் உங்களுடைய விசுவாசம், விசுவாசத்தின் அளவுகோல். ஆனா வேதத்தை படிச்சு பார்த்தா இயேசுநாதர் கூட இருந்த அப்போஸ்தலர்ல ஒருத்தன் கூட ஐஸ்வர்யவானாய் சாகவில்லை. ஒரு பவுல் இறந்த போது அவருக்கு பேங்க்ல எவ்வளவு கடன், அவருக்கு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருந்திருக்கும்? ஒரு பேதுரு இறந்த போது அவருக்கு எத்தனை வீடுகள் இருந்திருக்கும்? அதை பத்தி ஏதாவது நீங்க படிச்சிருக்கீங்களா? அவருக்கு எத்தனை கார் இருந்திருக்கும்? அல்லது அவருடைய காலத்தை சொன்னா எத்தனை ஒட்டகங்கள் இருந்திருக்கும்? எத்தனை குதிரைகள் இருந்திருக்கும்? எத்தனை ஆடு மாடுகள் இருந்திருக்கும்? அவர்கள் இருந்ததை இழந்து விட்டு இயேசு ஊழியம் செய்தார்கள். நாங்கள் கீழானதை விட்டு மேலானதை நாடி போதிக்கிறோம் என்றார்கள். எங்களுடைய நோக்கம் எல்லாம் மேலானதை நாடி. அவர்கள் ஊழியக்காரர்கள். அவன் பேசினாங்க. இன்னைக்கு என்ன முயற்சி நடக்கிறது பாருங்க. உங்களுடைய கவனத்தை வேற பக்கம் திருப்ப வைத்து, இயேசுனுடைய மகிமையை குறைய வைத்து, இயேசு உங்களுக்கு மந்திரம் பண்றவர் என்று காண்பித்து, இயேசு அற்புதம் செய்கிறவர் அல்ல என்று நான் சொல்ல மாட்டேன். இயேசு அற்புதம் செய்கிறவர். ஆனா இவங்க சொல்ற மாதிரி வெறும் அற்புதத்தோடு நிறுத்துகிறவர் அல்ல. உங்களை நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போகிறவர். அதுதான் அவருடைய நோக்கம். ஒருவரும் கெட்டு போவது எனக்கு சித்தமில்லை என்பதுதான் அவருடைய நோக்கம். உங்களை பணக்காரராக்கி அழகு பார்ப்பதை விட உங்களை நித்திய ஜீவனில் பிதாவின் வீட்டில் பார்ப்பதான் இயேசுவுக்கு சித்தம். அதுதான் கர்த்தர் வந்து காரியங்களை செய்து. அது யார் காமிக்கிறார் நமக்கு? இதெல்லாம் உங்களை டைவர்ட் பண்ணி, உங்களை உலக மனிதர்களாக்கி, உலகத்தின் பின்னால் போக வைத்து, உலகத்தை நேசிக்க வைத்து, இதுதான் இயேசு என்று ஒரு புது பிம்பத்தை உங்களுக்கு காண்பித்து, ரொம்ப நாள் அப்படி பேசுற. ஆமாங்க, 2000 வருஷமா இப்படிப்பட்ட ஆட்கள் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்டியானிட்டிக்குள்ள உள்ளே நுழைந்து விட்டார்கள். தேவையற்ற பிம்பங்களை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். ரோமில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின கிறிஸ்தவருடைய மதத்தை அரசு ஏற்றுக்கொண்ட போது தேவையில்லாத பல காரியங்களை உள்ளே பூத்திட்டாங்க. அப்பவே இந்த அந்த கிறிஸ்துக்களின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. ரோம மன்னர்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவி கொண்ட போது கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்களை உள்ள கொண்டாந்துட்டாங்க. இதுதான் இயேசு என்று நமக்கு வேற எதையோ காண்பித்து கொடுத்தார்கள். இதுதான் ஆவி என்று வேற எதையோ காண்பித்து கொடுத்தார்கள். இயேசுக்கு உங்களை குறித்த நோக்கம் என்று வேற எதையோ உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா எப்படியாவது இயேசு உங்க மனசுல இருந்து கடவுள் என்ற ஸ்தானத்தில் இறக்கி விட வேண்டும். அதான் உனக்கு இப்ப தீவிரமா செயல்படுறாங்க. இதுக்குன்னு ஒரு கூட்டம் போதகர்கள் புறப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் வருகை இல்லைம்பாங்க, இயேசுனுடைய கர்த்தத்துவம் இல்லம்பாங்க, ரட்சிப்பை மகிமைப்படுத்தி இல்லம்பாங்க, வேற ஏதாவது பண்ண, என்டர்டெயின்மெண்ட் பண்ணு, ஏதோ பண்ணையா. இயேசுவை மாத்திரம் அவன் கடவுள் என்று அவன் பின்பற்றி விடக்கூடாது. அவன் வேற எதுல வேணாலும் போகட்டும். ஜனங்களுடைய இருதயத்தை இப்பவே ஆயத்தப்படுது. அதனால்தான் இப்போ ஒரு புது அலை கிறிஸ்தவம் தீவிரமாய் பரவி வருகிறதை காண்கிறீர்கள். இதுக்கு பின்னால பெரிய 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 கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் பல சபைகளை விலைக்கு வாங்குகிறார்கள். பல சபை போதகர்களை விலைக்கு வாங்குறாங்க. பெரிய ஜனத்திரளாய் வரக்கூடிய சபை போதகர்கள் யாருன்னு பார்த்து அவனுக்கு நேராக கொக்கி போடுறாங்க. பெரிய பெரிய டிவி சேனல்களை, கிறிஸ்தவ சேனல்களை விலைக்கு வாங்குறாங்க. கோடிக்கணக்கில் அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. கொடுத்து அவர்களை தங்களுடைய கையில வைத்துக்கொண்டு நாங்கள் சொல்லுதை அவர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவும் இயேசுவிலே வைராக்கியம் உள்ளவர்கள் மாறாதபடிக்கு அவங்கள வேற எதுலையாவது அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. வேண்டாத காரியங்களை பற்றி விவாதங்களை கொண்டு வாங்க. வேண்டாத காரியங்களை பின்பற்றும்படி வையுங்கள். அவர் நித்திய ஜீவனை தவிர வேற எதையும் தேடும்படிக்கு அவங்களை செய்யுங்க. கிறிஸ்தவர்களை மென்மைப்படுத்துங்கள். அவர்களை வைராக்கியம் உள்ளவர்களுடைய என்ற நிலையிலிருந்து அவங்கள மாத்துங்க. வசனத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்லுங்க. அவர்கள் எது உண்மையை தேடி வந்து விடக்கூடாது. இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவர்களை விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார்கள். தாண்டி பேச முடியாது. 500 பேர் வர்ற ஒரு சபை போதகர், 500 பேர் மெம்பர்ஸ். கொஞ்ச நாள் கழிச்சு அது 1000 பேர், ஒரு 500லேருந்து 800 பேர் வருகிற ஒரு சபை போதகர். சர்வ சாதாரண எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர். அந்த சபையில் இருக்கிற ஆட்கள் முதற்கொண்டு எனக்கு தெரியும். நான் யாரை பேர் சொல்ல விரும்பலை. ஆட்கள் முதற்கொண்டு தெரியும். இந்திய கிறிஸ்தவருடைய நிலை உங்களுக்கு தெரியும். அவங்க எவ்வளோ காணிக்கை கொடுப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு 500 பேர்லேருந்து 800 பேர் வரைக்கும் உள்ள ஒரு சபை போதகர் 200 கோடி ரூபாயில சர்ச்சுக்கு பில்டிங்கு வந்து கட்டடத்துக்கு கட்டுறார். ஒருவர் சொல்லுகிறார், என்னுடைய சபை கட்டடத்தை கிட்டத்தட்ட 20,000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சபை கட்டடத்தை 40 நாள்ல கட்டி முடிச்சேன்.
எப்படிங்க? யார் உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா? நம்ம ஒரு சிம்பிள் பதில் வச்சுருப்போம், கர்த்தர் கொடுத்தார் அப்படின்போம். கர்த்தர் கொடுத்தாருங்கன்னு நீங்கள் நான் நம்பிடுவோம், கவர்மெண்ட் நம்புமா? கணக்கு சொல்லணுமே, எங்கேருந்து வந்துச்சு, சோர்ஸ் என்ன, யார் கொடுத்தா? உங்கள் சபைக்கு வர்ற ஆட்கள் இவ்வளோ பேர் வச்சு பார்த்தீங்கன்னா 25,000 பேர் உட்கார்ற மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு சபை வளாகத்தை 40 நாளில் எப்படிங்க கட்ட முடிஞ்சது? அதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? இதையெல்லாம் தாண்டி வேறொரு சக்தி கிரியை செய்கிறது பின்னால. சபைகளை விலைக்கு வாங்கவும், சபை தலைவர்களை விலைக்கு வாங்கவும் யார் பேசினால் ஜனங்கள் அதற்கு செவி கொடுப்பாங்களோ அவங்களெல்லாம் தன்னுடைய கைக்குள்ளே வைத்துக் கொள்ளவும் ஒரு கூட்டம் கிரியை செய்கிறார்கள். இவங்களுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகள் வேணும். அப்ப சபைகள் சிதறி கிடக்கிற சபைகள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க. அப்படி ஒருங்கிணைத்து அவன்கிட்ட பணம் வாங்கி நீங்க ஒரு ஆர்ஃபனேஜோ ஒரு ஸ்கூலோ வச்சு கட்ட ஆரம்பிச்ச உடனே அவர்கள் இனி எதை சொல்லுகிறார்களோ அதைத்தான் நீங்க உபதேசமா பேசணும். அதை தாண்டி நீங்கள் எதையும் பேச முடியாது. ஏன்னா அவன்கிட்ட பணம் வாங்குறீங்க. அவர்கள் உங்களை பின்னால அவர்கள் உங்கள் பின்னால் நின்று கொண்டு உங்களை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, பெரிய பெரிய ஸ்தாபன சபைகளை சுலபமாய் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது சுலபம். இதற்கு WCC என்று சொல்கிற வேர்ல்டு சர்ச் கவுன்சில் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது என்ன செய்யும்னா, எல்லா சபைகளையும் ஒருங்கிணைக்கிறாங்க. பெரிய ஸ்தாபன சபைகள் என்று சில சபைகள் இருக்கிறது. அதனுடைய பெரிய தலைவர்கள், பிஷப்மார்கள் மாதிரி உள்ள ஆட்களை பிடிச்சி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு கையெழுத்து போட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்தா அந்த சபைகளை இந்த ஐக்கியத்தில் சேர்த்துடலாம். ஆனால் இந்த பெந்தகோஸ்தே சபையில் இருக்கு பாருங்க, இவர்கள் செதறி கிடக்கிறாங்க நிறையா. அதற்கு ஒரு தலைமை இல்லை. தலைகள் ஒவ்வொரு இடத்துல அந்த சபையில் இருக்கும் ஒரு 10 பேர் இருப்பான். அவர் தான் தலைவர், அவர் தான் பாஸ்டர், போதகர், பிஷப், ரைட் ரெவரண்ட் என்று அவர்களே பட்டம் போட்டுக் கொள்வார்கள். எத்தனை சபை இருக்குன்னா ஒரு சபை தான் இருக்கும். நான் தாங்க சபைக்கு மேய்ப்பன், போதகன், அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, பிஷப்பு எல்லாம் நான் தான் அப்படிம்பாங்க. இப்படி இருக்கிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் எப்படி ஒன்று சேர்க்கிறது? இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து வித்தா தானே இவர்கள் எல்லாம் அந்த மத கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு வந்து எல்லாரையும் ஒரு மத கருத்தை ஏற்றுக்கொள்ள வைத்து எல்லாரும் ஒரே மாதிரி பேசினா தானே ஜனங்களெல்லாம் நம்ம வளைக்க முடியும், கிறிஸ்தவ ஜனங்களை. இதற்கு ஒரு தீவிரமாய் ஒரு குழு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுசும் பல இடங்கள்ல சின்ன சின்ன சபை போதகர்கள் எல்லாம் நமக்கு தெரியும். பெந்தகோஸ்தே போதகர்கள் சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து 2-3 வகைகளிலே அவர்களை ஒன்று சேர்க்கிறாங்க. முதல்ல எப்படி அவங்களை ஒன்று சேர்க்கிறாங்கன்னு சொன்னால் பயமுறுத்துறாங்க. எப்படி பயமுறுத்துறாங்க? பாஸ்டர், தேசம் இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு, நீங்க தனியாலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா யாரும் கூட வர மாட்டாங்க. தேசத்தில் பாருங்க சபையில் கல் விடுறான், சபையை அடிக்கிறான், நொறுக்கிறான். என்ன செய்வது? வாங்க நாங்கள்லாம் ஒரு டீமாக இருக்கிறோம், எங்களோட நீங்கள் ஐக்கியமாகுங்கள். ஒரு சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நம்மெல்லாம் ஒரு சினாடு என்ற ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ சினாடு மாதிரி நம்ம சேர்ந்து இருக்கிறோம், வாங்கன்னு சொன்னோன்னே இவர் பயத்தில் வந்துடுறாரு. ஒன்று, ஆமாம் நாளை பின் நம்ம அடிச்சு போட்டால் யார் நம்மளை கேட்பா, நமக்கு யார் பின்னால் இருக்கிறா, போதகர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள், இவங்கெல்லாம் சொல்லிட்டு பயமுறுத்தி கொண்டு வர்றாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. 2வது, ஆசை காட்டி கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு என்ன சர்ச்சு கட்டணும் அவ்வளோதானே, நாங்கள் உங்களுக்கு பணம் தர்றோம், மாதந்தோறும் உங்களுடைய செலவினங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ளுகிறோம், உங்களுக்கு நாங்கள் இது தர்றோம் அது தர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் ஒன்று திரட்டி இத்தனை போதகர்கள் எங்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சேர்க்க வர்றாங்க. ஒற்றுமை தவறல்ல, அது எந்த நோக்கத்திற்கு செய்யப்படுகிறது என்பதுதான் முக்கியம். கர்த்தருக்குள்ளே கர்த்தருடைய கிரியைகளுக்காக கர்த்தருக்குள் ஒற்றுமையாக இருப்பதை நம்ம ஆதரிக்கிறோம், அங்கீகரிக்கிறோம். இந்த ஒற்றுமை அப்படி அல்ல. அவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து திரளா கூடினா அது நான் கூட்டலைங்க, அவங்களுக்குள்ள உண்டான ஒற்றுமை நான் கொண்டு வந்த ஒற்றுமை அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப தீவிரமா என்ன வருதுன்னா அது பரவிக்கொண்டே வருகிறது. இப்ப கள்ள போதகர்கள், கள்ள உபதேசிமார்கள், இயேசுவை மறுதலித்து இயேசுவினுடைய மதிப்பை குறைத்து பேசுகிறவர்கள் எவ்வளவு வேகமாய் கனம் பெறுகிறார்கள் என்று பாருங்கள். கட 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 கடன்னு காரு, பங்களா, பணம், காசு, பணம் யார் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க நீங்க? ஜனங்கள் காணிக்கை கொடுத்தா? நான் 40 வருஷம் ஊழியம் செய்கிறேன். இந்தியாவில் இருந்து மாத்திரம் இந்திய ஜனங்கள் கிறிஸ்தவரிடத்தில் பெறப்படுகிற காணிக்கை வச்சு நீங்கள் எந்த ஊழியம் இப்படியெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. அவங்களே பாவம் கஷ்டத்துலையும் நஷ்டத்திலையும் வேதனையில் வர்றாங்க. இவர்களுடைய காணிக்கை வைத்து அல்ல, அவர்களுக்கு வேறு சில இடங்களிலிருந்து
இவர்களை வளைப்பதற்கான முயற்சிகள் நடக்கிறது. இதை நான் ஒரு வதந்தியாகவோ அபிப்பிராயமாகவோ இருக்கிறது என்றோ சொல்லவில்லை. என்னை இப்படிப்பட்ட குழுவை சேர்ந்த 3 தடவை சந்திச்சிருக்கிறாங்க. நான் இயேசுவிடத்தில் வந்தது வேறு எதற்காகவும் அல்ல, என்னை உயர்த்த வேண்டும், என் பேர் தெரியணும், பிரசங்கமான எதற்காகவும் இல்லை. இயேசு எனக்கு நித்திய ஜீவனை தந்தார், அதற்காகத்தான் நான் வந்தேன், அதற்காகத்தான் பின்தொடர்கிறேன். எவ்வளவு சொன்னாலும் அது பின்னால தான் ஓடுவேன், எனக்கு வேண்டான்னு சொன்னேன். நான் எல்லாவற்றிலும் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது நான் விரும்பியோ விரும்பாமலோ கர்த்தர் என்னை முந்தின நாட்களில் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன். நான் ஸ்கூலில், நான் காலேஜில் படித்த போது SFI என்று சொல்லுகிற அந்த ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதில் எங்கள் ஊருக்கு நான் தான் அதில் தலைவராக இருந்தேன். ஸ்ட்ரைக் நடத்தியிருக்கிறேன், பஸ்ஸில் கல்லை விட்டுருக்குறோம், வெளியே வந்து கோஷம் போட்டிருக்கிறோம், மாணவர்களை அழைத்து சென்று ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் 3 தடவை அரசியல் கைதியாக. சும்மா எல்லாம் 2 நாள் அப்படி போன மாதிரி போயிட்டு அடுத்த நாள் வந்துடுவேன். அந்த மாதிரி 3 முறை போயிருக்கிறேன். நான் கண்டதில், நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா, எங்களுடைய தோழர்கள் ரொம்ப எளிமையானவர்கள், பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, அவர் நம்பினவர்களை காப்பாற்றினாங்க. அப்போது நான் நினச்சேன், இவனே இப்படி இருந்தா கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்க. அப்படி உள்ளே வந்து பார்த்தா அடடா சொல்ல வார்த்தையே இல்லை. அப்போ அவர்களுடைய மனசில் அவர் பிடித்திருக்கிற கொள்கைக்காக, அது ஒருவேளை உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்த அளவில் அவருடைய கொள்கைக்காக ரொம்ப சிம்பிளாக செருப்பு கூட போட மாட்டாங்க. ஒரு வேட்டி கூட பார்த்தீங்கன்னா வந்து அழுக்கு இருக்கும். ஏன் தோழர் இப்படி போட்டிருக்கீங்க? இருக்கட்டும், என்ன வேட்டியை வச்சு என்ன செய்ய போகிறோம்மா? அப்படி ஏழை குடிசையில் இருப்பாங்க, எளிய வீட்டில் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து எப்படி இருக்கிறாங்கன்னு யோசித்தேன். இதே மாதிரி குணம் கிறிஸ்தவர்கள் நடுவில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிதான் முதல் நூற்றாண்டில் இருந்தது, மாறிடுச்சு. அப்போ பணம் என்பது ஒரு பெரிய பொருட்டல்ல. நாம் எதை நோக்கி பின்தொடர்கிறோமோ அதில் வைராக்கியமாக இருக்கணும் என்பது நான் அங்கேயே கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவங்க பிடிச்ச கொள்கைக்காக எப்படி வைராக்கியமாக இருக்கணும், அதையே கர்த்தர் என்னை இயேசு கிறிஸ்து தன்னை காண்பித்து என்னை அழைத்த போது என் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது. இவரை இவ்வளவு நாள் அறியாமல் இருந்து விட்டோம், அறிந்து விட்டோம். இது எந்த சூழ்நிலையும் இவரை பிரியவே கூடாதியா. என்ன வந்தாலும் சரி, காசை கொடுத்தாலும் சரி, பணத்தை கொடுத்தாலும் சரி, ஆசையை கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, துன்பத்தை கொடுத்தாலும் சரி, இந்த ஆளை மாத்திரம் பிரியக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் எனக்கு காண்பிக்கிற எதுவும் எனக்கு பெருசா தெரியல. நான் நல்லா சொல்லணும், பரலவும் கூட எனக்கு பெருசா தெரியல. என்னை நேசித்த இயேசு எனக்கு பெருசா தெரிகிறார், அவ்வளவுதான். நான் எழுதின ஒரு பாட்டில் கூட எழுதியிருக்கிறேன், பரலோகம் கூட என்னை கவரவில்லை, பரலோகத்தில் நீர் இருப்பது தான் என்னை கவர்ந்தது என்று சொல்லி ஒரு பாடல் வரி கூட வருகிறார். அப்ப இயேசு என்னை கவர்ந்து, எனக்கு நல்ல ஒரு காரியம் தெரியும். என் வாழ்க்கை தடுமாறி திசை மாறி நான் குடிகாரனாக, நான் அடிக்ஷன்ல அடிமைப்பட்டு கிடந்த நாட்கள்ல ஒருவரும் என்னை கண்டுகொள்ளாத சூழ்நிலையில இயேசு என்னை தேடி வந்தார். எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்க, இயேசுவை பார்க்க காத்திருக்க அகால பிறகு போன்ற எனக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்று இரவே தரிசனமானார். நான் யோசிச்சு பார்த்தேன், இது எப்படி? நான் நினைச்சேன், நம்ம ஒரு குடிகாரன், காலையில் தான் சிகரெட்டை விட்டுருக்குறோம், நம்ம குடிக்கிற குடியை விட்டுருக்குறோம், ராத்திரி அபிஷேகம் பண்ணுறோம், அடுத்த நாள் காலையில் தேவனை தரிசிக்கிறோம். அப்போ நமக்கே இப்படி இருக்குமானா, இவ்வளோ வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற இவங்க எப்படி இருப்பாங்க என்று நானாய் நினைத்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு பார்த்த போதும் அப்படிலாம் இல்லை என்று தோன்றிற்று. அப்போ நான் நினைச்சேன், அவரை நான் அறியாமல் இருந்தும் மறுத்து பேசியும் மறுதளித்தும் இயேசு மாத்திரம் சரியான நேரத்தில் என்னை தேடி வராமல் இருந்தால், என்னோடு கூட சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் கையை அறுத்து கொண்டு இறந்து போனதை போல, குடிக்க காசு இல்லாமல் கையை அறுத்து கொண்டு இறந்து போனான் என்னுடைய நண்பர், அது மாதிரி நான் ஒரு குப்பத்தொட்டில் செத்து கிடப்பேன். என்னை இயேசு அன்பினாலே தேடி வந்தார் பாரு, அதுக்கு தான் ஊழியம் செய்யணும். அவர் எதுவும் கொடுப்பார் என்பதற்காக அல்ல, எனக்கு அவர் எதுவும் கொடுக்காட்டா கூட பரவாயில்ல, அவர் கொடுத்ததுக்காக வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிற காரியம். ஏதோ ஊழியம் செய்கிறோம், சொந்தத்தில் கார் இல்லாத ஊழியக்காரனை பார்த்துருக்கீங்களா? நீங்க என்னை பாருங்க. சொந்தத்தில் கார் இல்லாத சபை போதகரை பார்த்துருக்கீங்களா? என்னை பாருங்க. ஒரு ஒரு அறத பழசு பாடாவதியான செல்போன் வச்சிருக்கிற ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா? நீங்க பாருங்க. அது மார்க்கெட்லே கிடையாது. அந்த மாதிரி நான் எதையும் தேடவில்லை, விரும்பவில்லை. காரணம், இயேசு எனக்கு போதுமானவராக இருக்கிறார், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அந்த பாடலில் ஒரு பிரதர், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன், நீங்கள் இருந்திருந்தால் பாடியிருப்பேன்.
தாய்மடியில் நான் தவழ்ந்திருந்தேன், அதில் இந்த இன்பம் இல்லை. தாய்மடியில் நான் தவழ்ந்திருந்தேன், அதில் இந்த இன்பம் இல்லை. என்னுடன் நீர் என்றும் வாழ்வது தான் இன்பத்தின் இறுதி எல்லை. என்னுடன் நீர் என்றும் வாழ்வது தான் இன்பத்தின் இறுதி எல்லை. இறைவா இறைவா, உமக்கிணை எவரும் இல்லை. இறைவா இறைவா, நான் என்றும் உமது பிள்ளை. உம்மருகில் நான் இருந்தால் எனக்கொரு குறையும் இல்லை. உம்மடியில் நான் தவழ்ந்தால் கவலைகள் தொடுவதில்லை. என் மேல் இருளும் படர்வதில்லை. உம்மருகில் நான் இருந்தால் எனக்கொரு குறையும் இல்லை. உம்மடியில் நான் தவழ்ந்தால் கவலைகள் தொடுவதில்லை. என் மேல் இருளும் படர்வதில்லை. இந்த பாட்டு புத்தகத்துல 387வது பாட்டு. புல்வெளியும் அமர்ந்த நீரும் எனக்கின்பம் தருவதில்லை. புல்வெளியும் அமர்ந்த நீரும் எனக்கின்பம் தருவதில்லை. உம்முடன் நான் அங்கே நடக்கும் இன்பம் சொல்லிட வார்த்தை இல்லை. உம்முடன் நான் அங்கு நடக்கும் இன்பம் சொல்லிட வார்த்தை இல்லை. இறைவா இறைவா, உமக்கிணை எவரும் இல்லை. இறைவா இறைவா, நான் என்றும் உனது பிள்ளை. உம்மருகில் நான் இருந்தால் எனக்கொரு குறையும் இல்லை. உம்மடியில் நான் தவழ்ந்தால் கவலைகள் தொடுவதில்லை. என் மேல் இருளும் படர்வதில்லை. வாழ்வும் அதன் மகிமை என்னை கவரவில்லை. விண்ணின் வாழ்வு அதன் மகிமை என்னை கவரவில்லை. நீர் அதிலே இருப்பதுதான் என்னை ஈர்த்ததங்கே. நீரதிலே இருப்பதுதான் என்னை ஈர்த்ததங்கே. இறைவா இறைவா, உமக்கிணை எவரும் இல்லை. இறைவா இறைவா, நான் என்று உமது பிள்ளை. உம்மருகில் நான் இருந்தால் எனக்கொரு குறையும் இல்லை. உம்மடியில் நான் தவழ்ந்தால்
கவலைகள் தொடுவதில்லை, விண்மேல் இருளும் படர்வதில்லை. என் தாய் மடியில் நான் தவழ்ந்திருந்தேன், அதில் இந்த இன்பம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய இன்பம் என்பது தன் தாயின் மடியில் தவழ்வது. நீர் என்னுடன் என்றும் வாழ்வதுதான் இன்பத்தின் இறுதி எல்லை. அடுத்த கவி சொல்லுது பாருங்க, இந்த புல்வெளியிலும் அமர்ந்த தண்ணீரிலும் உன்னை நடத்துவேன் கர்த்தர் சொல்றாருல, அது புல்வெளியும் அமர்ந்த தண்ணீரும் எனக்கு இன்பம் தருவதில்லை, உம்முடனே நான் அங்கே நடக்கும் இன்பம் அதை சொல்லிட வார்த்தை இல்லை. விண்வாழ்வும் அதன் மகிமையும் என்னை கவரவில்லை, நீர் அங்கே இருப்பதுதான் என்னை இழுத்தது அங்கே. ஏசு இல்லாட்டா நான் பரலோகத்துக்கு கூட வரலங்க. ஒருவேளை சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஏசு அங்கே இல்லையா, நான் வரல, வேற யார் இருந்தாலும் நான் வரல, ஏசு எங்க இருக்கிறாரோ அதுதான் எனக்கு பரலோகம். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம நம்முடைய மனதிலே நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். இயேசுக்காக தான் வரும். இயேசு சொல்லித்தான் நம்ம பரலோகம் தெரியும். பரலோகம் சொல்லி நமக்கு இயேசு தெரியாது. இயேசு வழியாய்த்தான் பரலோகத்துக்கு போகிறோம். அப்ப இது எல்லாவற்றையிலும் நம்முடைய இருதயத்தில் அவைகளை விட்டு எடுப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. சபைகள் எல்லாம் ஒருங்கிணைக்கணும். ஜனங்களுடைய இருதயத்திலிருந்து இயேசுனுடைய கடவுள் என்ற நிலையை இறக்கணும் கீழே. இவர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவியை கொண்டு சபைகளை, ஜனங்களை, கிறிஸ்தவர்களை, ஒருங்கிணைக்கிறவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? அவன் பேச்சு நல்லா தாங்க இருக்கும். நம்மெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். நீங்கள் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறதை போல நீங்கள் ஒன்றாயிருங்கள், அதுவே நீங்கள் என்னுடையவர்கள் என்பதற்கு அடையாளம். எல்லாம் ரைட்டு தான், ஒற்றுமை இருப்பது நல்லதுதான். ஆனா அந்த ஒற்றுமை எதை நோக்கி நகருகிறது என்பதுதான் நமக்கு முக்கியம். எதற்காக ஒற்றுமை? எதுல ஒற்றுமை? ஏன் அதுல சேரணும்? யார் அதை அழைக்கிறார்கள்? நம்ம அதை கவனிக்கணும். இன்றைக்கு வருகிற மிகப்பெரிய ஒரு தீவினை என்னை சந்தித்தது 3 முறை. இயேசு விட்டு பிரித்து விடுவதற்கு, எப்படியாவது தாங்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்வதற்கு. எனக்கு ரொம்ப வேண்டிய ஊழியக்காரர்களை கூட இதை நிமித்தமாக நான் பகைத்திருக்கிறேன். வேணாம், இது ஆபத்து, பணம் ஆபத்து, இவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் ஆபத்து, இவன் எவனும் நம்மை உயர்த்த வேண்டாம், உன்னதத்தில் கொண்டு நிறுத்த வேண்டாம். இயேசு ஒருவர் தான் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உயரத்திலே நிறுத்தவும் உன்னதத்திலே உலாவி வர பண்ணவும். இவன் யாரு? மனுஷன். ஏசாயா 2:22 சொல்லுகிற, நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. யார் அவன் சொல்றது? ஓடிட்டோம், இவ்வளவு வருஷம் ஓடிட்டோம். சின்ன வயதிலிருந்து நான் 40 வருஷத்துக்கு முன்னால கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தேன். இன்றைக்கு நான் 61 வயதை அடைந்திருக்கிறேன். 40 வருஷம் ஓடிவிட்டேன். இந்த கடைசி நேரத்தில் தானே நாங்கள் போய் இதை விட்ட கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி பல இடங்களில் எங்களுக்கு பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி என் பேரை அதில் பொறித்து என்னை நான் மகிமைப்படுத்தி பெருமைப்படுத்தி, இந்த நேரத்தில் தானா வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்ததை போல நான் பிரயாணம் பண்ணுகிற இடம் என் பக்கத்தில் வந்திருக்கிற நேரத்தில் என்னை வழிவிலக பண்ணால் சம்மதிப்பேனா? நான் நீ துவக்கத்தில் 40 வருஷத்துக்கு முன்னால் வந்தாலே சம்மதிச்சிருக்க மாட்டேன், இப்போ சம்மதிப்பேனா? கவனம். ஜனங்களுக்கு சும்மா ரொம்ப வேகமாக சொல்லி அவர்களை ஒற்றுமை என்ற பேரில் ஒரு பெரிய கூட்டம் வலை விரித்து கொண்டு வருகிறது. அவர்கள் பல முறை பல தேசங்களில் உயர்ந்த இடங்களில் கூடுகிறார்கள். ஒவ்வொரு மத தலைவர்கள் கூடுறாங்க. புத்த மதத்திலிருந்து தலாய் லாமா, இந்து மதத்திலிருந்து சில முக்கியஸ்தர்கள். நான் பார்த்த பொழுது ஒரு புகைப்படத்தில் அமிர்தானந்த மையம் உட்கார்ந்திருந்ததை பார்த்தேன். அவங்களோட கிறிஸ்தவ தலைவர்கள் பெரிய பெரிய இந்த ரிக்வாரன் மாதிரி பெரிய ஆட்கள், இவங்க எல்லாம் அடிக்கடி கூடி பேசுகிறார்கள். 2 வாரத்துக்கு முன்னால எல்லா மதத்தை ஒருங்கிணைத்து ஒரு புதிய வேதாகமத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? புது பைபிள். இதான் புது மதத்திற்குண்டான பைபிள். இந்த பைபிள்ல எல்லா மத கருத்துக்களும் இருக்கும், இயேசு சொன்னது இருக்கும், எல்லாமே சேர்ந்திருக்கும். எல்லாத்துடைய எசன்ஸ், சாராம்சம், சாறு எல்லாம் உள்ள புகுந்து அது இருக்கும். இதில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள், வேறு மதத்தை புத்த மத தலாய் லாமா கலந்து கொள்ளுகிறார், புத்த மத பெரியவர்கள் கலந்து கொள்ளுகிறாங்க, இஸ்லாம் மதத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் கலந்து, எல்லாத்துக்கும் புகைப்படம் இருக்கு, படம் வச்சிருக்கிறேன், போட்டோஸ் இருக்கு. அவர்கள் கலந்து கொள் பேசுகிறார்கள், மணிக்கணக்காக பேசுறாங்க. எப்படி இந்த சபைகள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறது, மதங்களை ஒருங்கிணைக்கிறது, ஒன்று சேர்க்கிறது. இந்த 2 மதமும் பெரிய மதங்களை ஒன்று சேர்த்து விட்டார். யூத மதத்தை அதற்கு முட்டு கொடுத்து வைத்து விட்டார். இந்த 3 மதத்தை ஒன்று சேர்த்துட்டா உலகத்தில் 75%
ஜனங்களை நம்ம அப்படியே பிடித்து கொள்ளலாம். அதற்கு தடையா இருக்கிற ஒரே ஒரு ஆள் இயேசு கிறிஸ்து. இயேசுவை தவிர வேற எந்த தடையும் இல்லை நம்ம சேருவதற்கு. அப்ப என்ன செய்யணும்? மெல்ல 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 ஜனங்களுடைய மனசுல விஷத்தை விதைத்து, இயேசுவை குறித்து அவர்கள் வைத்திருக்கிற உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை கீழே இறங்க வைத்து, இயேசுவின் மேல் அவர்கள் வைத்திருக்கிற வைராகியத்தை அதாவது கொஞ்சமா குறைய வைத்து, தளர வைத்து, இயேசு விட்டு விலக வைத்து, இயேசுவை பார்த்த பார்வையை இயேசுவின் பெயரை சொல்லி வேற பக்கம் திருப்பி, அந்த பாரு செழிப்புல இயேசு இருக்கிறார், இந்த பாரு அற்புதத்துல இயேசு இருக்கிறார், இந்த பாரு என்கிட்ட இயேசு இருக்கிறார் என்று சொல்லி தன்னை இயேசுவாய் காண்பித்து உங்களை இயேசு விட்டு வழி விலக பண்ணுகிற எவனுக்கும் நீங்க செவி கொடுக்காதீங்க. அந்த அலை தீவிரமாய் கடந்து வருகிறது. சபைகள், சபை தலைவர்கள், போதகர்கள் சந்திக்கிறாங்க. சின்ன சின்ன எளிய போதகர்களை சந்திக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒன்றாய் கூடி சபைகளை ஒருங்கிணைப்போம் வாருங்கள் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக கூட்டி கொண்டு போய் உங்களை விற்றுவிட போகிறார்கள். அதான் திட்டம், அவருடைய திட்டம். அதுதான் வேதம் சொல்லுது. தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் தன்னை உயர்த்தகிறவனாய் இருந்து தேவனுடைய ஆலயத்தின் மேல் தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனை போல இருப்பான். எக்குமினிக்கல் உள்ளே வருகிறது. அதுல பணத்தை வாங்குற ஏராளமான அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை வாங்கி தங்களை மத தலைவர்கள் போல காட்டிக்கொள்கிற பல தலைவர்கள் இன்னைக்கு உங்கள் நடுவில் எழும்பி விட்டார்கள். இந்தியாவில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, கர்நாடகாவில் இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு தெரியும். அவர்கள் இருக்கிறாங்க அங்க. அவர்கள் தங்களை மத தலைவர்கள் போல காண்பிக்கிறார்கள். ஏன்னா ஒருவனை நம்ம யார் தலைவர் என்று ஏற்றுக்கொள்கிறோம்? நிறைய பேர் நம்ம சபையில எந்த சபையில் இருக்கிறானோ அவர் உண்மையிலே ஒரு பெரிய போதகராக இருப்பார். எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோன்னு அவர்களைத்தான் இவர்கள் கொக்கி போட்டு முதல்ல எழுத்துருவாங்க. இந்த எக்யூமெனிக்கல்காரன் யார் எழுப்பான்னா இவனைத்தான் முதல்ல எழுப்பான். இவர்களை சேர்ந்து உடனே என்ன செய்வாங்க? மாடர்னைஸ் பண்ணுவாங்க சபையை. அவர்களுடைய நோக்கம் ஜனங்கள் சபைக்கு வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த நோக்கத்திலே செயல்படுகிற எவனும் உங்களை கர்த்தரிடத்தில் நெருங்க விட மாட்டான். அவருடைய நோக்கம் என்ன? சபைக்கு வரணும். ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், என்ன தம்பி இப்போ புதுசாலாம் இப்படிலாம் பாட்டு பாட, அவர் தான் அதை ஆரம்பிச்சு வச்சார். புதுசாலாம் நான் ஒரு துபாயில் நானும் அவரும் பக்கத்து ரூமில் தங்கியிருந்தோம். நான் கேட்டேன், என்ன தம்பி இப்படிலாம் புதுசாக ஆடுறீங்களே, லைட்டெல்லாம் போட்டு இப்படிலாம் பண்ணுறீங்களேன்னு. அவர் ஒரு காரியம் சொன்னார். ஆனால் இப்படி பண்ணால் தான் வாலிபர்கள் சபைக்கு வருவாங்கன்னார். இவருக்கு நோக்கம் என்னன்னா வாலிபர்கள் சபைக்கு வரணும். சினிமாவில் போய் பார்க்குற என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நாங்கள் அதே குவாலிட்டியில் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டா அவர்கள் இங்கே வருவார்கள் அல்லவா என்பது அவருடைய கான்செப்ட். நான் சொல்கிறேன், ஏன் ஒருவன் சபைக்கு வரணும்? அவன் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்படுவது தான் சபைக்கு வரணும். பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு தான் சபை வழியாக போகணும். பரலோகத்துக்குள்ளே போகாமல் வெறும் சபைக்கு ஏன் அவன் வரணும்? அப்போ அவர்களுடைய நோக்கம் என்னன்னா எண்ணிக்கை பெருக்கணும். அதற்கு என்ன வழிமுறை வேணாலும் காண்பிக்கலாம். ஜனங்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை நம்ம செய்யணும். ஒரு அற்புதத்தை விரும்புகிறார்களோ அற்புதம் செய்வோம். அவர்கள் நடுவில் அவர்களுக்கு ஒரு மாதிரி திகிலூட்டுற மாதிரி பிரசங்கம் பண்ணுவோம். அவர்கள் மயக்க மருந்தை கொடுப்பதை போல அவர்கள் தவறான ஆராதனை கொடுப்போம். அவன் எக்கேடுகிட்டு போனால் எனக்கு என்ன? என் சபையினுடைய நாற்காலிகள் நிறைய வேண்டும். நான் ஒரு பெரிய போதகர் என்று சொல்ல வேண்டும். எனக்கு லட்சங்களிலும் கோடிகளிலும் கொடுக்கிறாங்க பாருங்க. அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். இவர்களெல்லாம் இந்த ஜனங்களை கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக அவரிடத்தில் சேர்க்கணும். எவனாவது கொண்டு வந்து இங்கே பாருங்க, ஜனங்களை கொண்டு வந்து காண்பித்து, நீங்கள் எல்லாம் எங்களுடைய மந்தைகள், உங்களை பசும்புல் வெளியிலே மேய்ப்பேன் என்று சொன்ன உடனே வெளியே இருக்கிற புல்ல போய் எவனா திம்பானா? பார்த்தீங்களா டிவியில? வெளியே இருக்கிற புல்ல போய் திங்கிறாங்க. அப்ப ஜனங்களை எந்த அளவிற்கு அவர்கள் கேவலமாய் நினைத்திருக்கிறாள் யோசிச்சு பாருங்க. இவங்களையும் சொல்லணும், ஜனங்களையும் சும்மா இல்லை. ஓடுறான் பாருங்க, சொன்ன உடனே ஓடி போய் ஆளாளுக்கு சாப்பிட்டு ஒருத்தன் அப்படி படுத்துட்டு அசை போட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆடான் அவரு. கர்த்தர் உன்னை பரலோகத்தின் சாயலை மாற்ற விரும்புகிறார். உங்க போதவர் உன்னை புல்லு திங்கிற ஆடாய் மாற்ற விரும்புகிறான். அவர்களுக்கு என்ன? உங்களை கூட்டி சேர்க்கணும், புதுசா ஏதாவது சொல்லணும், உங்களை தங்களிடத்துல தக்க வைக்கணும், கூட்டத்தை காமிக்கணும், தாங்களுடைய முதலாளிகளை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதான். அதனால் கொஞ்ச நாள் அப்படி போதகர் இருப்பார். அடுத்து என்ன ஒரு சூட் கேஸ் எடுத்துட்டு அப்படி ஃபாரின் போவார், ஒரு சுற்றுவார். அங்கே போய் அவர் யாரை பார்க்கிறார் என்று உங்களுக்கு தெரியாது இல்லை, என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியாது. மறுபடியும் திரும்பி வருவார், ஒரு அடுத்த ஏரியாவில் ஒரு கட்டடத்தை கட்டுவார், ஒரு சர்ச்சை கட்டுவார். இவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? இயேசுவிடத்தில் சேர்க்காத எவனும் கள்ளனும் பக்க வழியில் வந்தவனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒருவன் தன்னிடத்தில் ஆடுகளை சேர்த்து கொண்டால், ஜனங்களை சேர்த்து கொண்டால்,
அவன் கர்த்தரை வஞ்சிக்கிறவன். அவன் இல்லை. இயேசுநாதர் சொன்னார், நாங்கள் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இயேசு சொன்ன, என்னிடத்தில் சேர்க்காதவன் சிதறடிக்கிறான், அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அதானே சொன்னார் இயேசுநாதர். நீங்க போற, நீங்க நம்புகிற, நீங்கள் கேட்கிற, நீங்கள் பார்க்கிற ஊழியக்காரன் உங்களை இயேசுவோடு இணைக்கிறானா அல்லது தன்னோடு இணைக்கிறானான்னு பார்த்து கவனமா இருங்க. யார் வேணாலும் இருக்கலாம், கவனமா பாருங்க. ஏன்னா உங்க ஆத்துமா உங்களுக்கு முக்கியம். என் ஆத்துமா கடைந்தேற வேண்டும், கர்த்தரிடத்துல போகணும்னு சொல்லித்தான் நம்ம வந்திருக்கிறோம். அதுதானே வந்திருக்கிறோம். உங்க ஆத்துமா உங்களுக்கு தானே முக்கியம். நம்ம கொண்டு உங்க குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க ட்ராக்ஸ் கொடுத்து அதெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொன்னா யாருக்கு? இப்போ நான் என் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி என் பிள்ளைய பேராக உனக்கு அச்சடித்து கொடுத்தேன். ஐயா, என் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, என் மகளுக்கு கல்யாணம் ஆகணும், வரன் கிடைக்கணும், என் பையனுக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கணும், இடம் கிடைக்கணும், என் மனைவி கோவப்படுறா, அவருக்கு சார்ந்த ஒரு நல்ல குணத்தை கொடு, இப்படியாளுக்கு கொண்டு நான் ட்ரை படித்து கொடுத்து ஜெபம் பண்ணு. எனக்கு குடும்பமே கிடையாது ஐயா. உன் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் இவர் வேண்டாமா? இவருக்கு ஜெபம் பண்ண மாட்டாராம். ஒருவன் வந்து இவனை குட்டிக்கரன் அடிக்க சொல்லுவான், அடிச்சுக்கிட்டு இருப்பான் உள்ள. அங்கே ஆடுங்கள், கைதட்டுவோம், சந்தோஷப்படுவோம், களி கூறுவோம் அப்படின்னு புதிய புதிய உபதேசங்கள் சொல்ல ஜெபிக்க மாட்டாராம். அப்ப கர்த்தரிடத்தில் சேர்க்காத எவனும் சிதறடிக்கிறான். இரண்டாவது, கர்த்தருடைய மகிமையை திருடுகிற எவனும் அவன் உண்மை உள்ளவன் அல்ல. வேதம் சொல்லுது, எந்த ஊழியக்காரன் தன்னை மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறானோ அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். எல்லாம் நடந்து முடிஞ்சு, பெரிய பெரிய காரியம் நடந்து முடிஞ்சாலும் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்கள் அற்ப பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரர், எங்கள் கடமை மாத்திரம் செய்வோம் என்று சொல்ல கடவன் என்று சொல்லியிருக்கிறார். என் மகிமை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மகிமையில கை வச்சா மாத்திரம் கர்த்தர் கோவந்துரும். என் மகிமை வேறு ஒருவனுக்கும் கொடேன். நாங்கள் ஊழியக்காரர், அவ்வளவுதான். ஊழியக்காரர் என்பது பதத்துக்கு அர்த்தம் என்ன? வேலைக்காரன் என்பது பொருள். கடவுளுடைய வேலைக்காரன். கடவுளுக்கும் உங்களுக்கும் வேலை செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோம், அவ்வளவுதான். வேலைக்காரன். இதுல என்ன வந்து எங்களை வந்து கனப்படுத்துவதற்கும் பெரிய அளவில் மகிமைப்படுத்துவதற்கும் அதில் என்ன இருக்கிறது, என்ன சாதித்து விட்டோம் என்பதுதான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பாருங்க, பவுல் காலத்துல, பேதுரு காலத்துல எத்தனையோ அற்புதங்கள் நடைபெற்றது. அவர்கள் ஒன்றை கூட பெருசா விலாவாரியா மகிமைப்படுத்தி நான் அப்படி சொல்லவே இல்லை. அவங்க 19 சொன்னாங்க, நாங்க நடந்து போனார்கள், நிழல் பட்டது, குணமாச்சு, அநேக அற்புதங்களை செய்தார்கள், இப்படிதான் சொல்லிட்டு பொதுவா சொல்லிட்டு அவர் இயேசுவைத்தான் பிரதானமாய் பேசி இருக்கிறாங்க. எங்கேயும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெருசா பேசவே இல்லை. அவங்க அவர்கள் மூலம் எத்தனையோ நடைபெற்றது. அவங்களுடைய பேர் கூட தெரியாது அவங்களுக்கு. அவருடைய நோக்கம் முழுவதும் கிறிஸ்துவின் ராஜ்யம் அறிவிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள. அதுலதான் இருந்தது தாகம். தங்களை உயர்த்திக் கொள்ள அவர்கள் விரும்பவே இல்லை. எந்த இடத்துலையும் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அடிமைப்பட்டிருந்தாங்க. ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல ஒரு ஊழியக்காரர் வருகிறார். அந்த ஊழியக்காரருடைய கார் காம்பவுண்டுக்குள்ள வளைகிறதுக்கு முன்னால பேண்டு கருவிகள் வைத்து பெரிய பெரிய சாக்ஸோஃபோன், ட்ரம்மு எல்லாம் வச்சு ஒரு கூட்டம் நிற்கிது. அடிக்கிறான் மேளம், பட்ட பட்ட பட்டம் அடிச்சோடனே அந்த போதகருடைய கார் அப்படி உள்ள நுழைஞ்ச உடனே, அந்த ஊழியக்காரருடைய கார் நுழைஞ்ச உடனே வெடி 1000 வாலா வெடிக்கிறார். மட்டம் 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 வெடிக்குது. வெடிச்ச உடனே ஒரே கைதட்டு, ஜனங்கள் கைதட்டுகிறார்கள். உண்மையிலே நடந்தது. அப்போ அவர் உடனே வந்து காரை விட்டு இறங்கி அப்படியே ஒரு 2 பக்கம் அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு, அந்த நடக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு மிடுக்கு வெடிக்கிடிலாம் போட்டு அப்படி நடந்த உடனே அந்த புகைக்கு நடுவில் அப்படி நடந்து வருகிறார். வாலிப பெண் பிள்ளைகள் அவங்க வந்து 2 பக்கம் நின்று கையில் பிளேட் வச்சு பூ எடுத்து அந்த பாஸ்டர் மேலே அப்படியே தூவிக்கொண்டே வருகிறார்கள். வாங்க பாஸ்டர், வாங்க ஊழியக்காரர். இன்னொரு இடத்துல ஒரு பெரிய போதகர் தன்னுடைய கிளை சபையை திறந்து வைக்க போகிறார். அவர் வரப்போகும்போது அந்த ரோட்டு மேலே அந்த இதில் சபை வர்ற இடத்துல அங்கிருந்து இதே பெண் பிள்ளைகள் கையில் வந்து ஒரு பெரிய தாம்பளத்தட்டு வைத்துக்கொண்டு பாஸ்டர் நடுவில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். 2 பக்கம் பூ தூவி கொண்டே வருகிறார்கள். வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அத்தேனே என்கிற பட்டணத்தில் மார்ச் மேடையில் நின்று பவுல் பிரசங்கம் பண்ணினான். அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்த நேரத்தில் அங்கிருந்த ஜனங்கள் அவரையும் பக்கத்தில் இந்த அப்போலோவையும் பார்த்து, இவங்க 2 பேரும் தேவர்கள் நம் நடுவில் இறங்கி வந்து விட்டார்கள் என்று அவர் நினைத்தார்கள். ஏன்னு சொன்னா, அவர்கள் வணங்குகிற ஒரு தேவர்களில் ஒருவர் குட்டையாகவும், அவருடைய கடவுள் சிலை குட்டையாகவும் தலை வழுக்கையாகவும் இருக்கும், கச்சலா ஒன்று.
அவன் பக்கத்துல ஜூபிட்டர் என்ற ஒரு சிலை நல்ல அழகா வாட்ட சாட்டமா இருக்கும். இந்த 2 ஆட்கள் அதே மாதிரி இருந்தாங்க. யாரு? அப்போலோ பார்த்தீங்கன்னா வாட்ட சாட்டமா அழகா வாலிபனா இருந்தான். நம்மால் இப்படி தலையில எல்லாம் பால்டு கெட்டாவும் குள்ளமா இருந்து ஒரு பேசி கூச்சு பேசுறாரு. அப்படியே பார்த்துட்டேன்ப்பா, தேவர்கள் கீழே இறங்கி விட்டார்கள் என்று அவங்களுக்குள்ள பேசி உடனே மாலைகளை எல்லாம் வாங்கிட்டு வேகமா பவுலுடைய கழுத்துல கொண்டு வந்து மாலையை போட்டாங்க. மாலையை போட்டு நீங்கள் தேவர்கள் எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர்கள் அவர் தூக்கிட்டாங்க. பவுல் என்ன செய்தார் என்றால், அந்த மாலையை கிழித்தெறிந்ததோடு அவர் போட்டு சட்டையும் பிச்செறிஞ்சிட்டார். தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, ஏன் எங்களுக்கு இப்படி செய்கிறீர்கள், நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் சுமந்த வேதத்தை இன்றைக்கு தனக்கு பூ போட வைக்கிறவர்கள் சுமக்கிறார்களே என்கிற வேதனை தான் நம்மை வாட்டி கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஊழியக்காரன் பேசின இயேசுவை இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியக்காரெல்லாம் பேச வேண்டியிருக்கிறது என்கிற ஆதங்கம் தான் நம்மை வாட்டி கொண்டிருக்கிறது. தன்னுடைய சட்டையும் வஸ்திரத்தையும் கிழித்துக் கொண்டு, ஏன் இப்படி செய்தீர்கள், நாங்க என்ன கடவுளா, உங்களைப் போல பாடுள்ள மனிதர்கள் என்றான். உங்களை மாதிரி பாடுள்ள மனிதர்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை பார்க்காதா என்பது நம்முடைய தேசம் என்பதுதான் நம்முடைய ஏக்கம். இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய மகிமையை பெருக பண்ணுவார்கள். நான் செய்தேன், நட்டேன், நீர் பாய்ச்சினேன், விளைய வைத்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன் என்று தேவனுக்கு இணையாக தன்னை காண்பிக்கிற எதுவும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தேவனைக்கு விட தேவனுக்கு ஒப்பாக தன்னை காண்பித்து தேவாலயத்தில் தேவன் போல, அப்படின்னா ஈக்குவல் டு காட், தேவனுக்கு சமமாய் தன்னை காண்பிப்பான். இந்த சுபாவம் அந்தி கிறிஸ்துவின் சுபாவம். நான் எவ்வளவுதான் உயர்த்தி பேசினாலும் நான் மனுஷன்தான், நான் சொல்லுகிற தேவன் தான் தேவன். நான் எவ்வளவுதான் என் கை மூலம் அற்புதம் செய்தாலும் நான் மனுஷன்தான், அற்புதம் செய்த தேவன் தான் தேவன், அவர்தான் பெரியவர். ஆகவேதான் நான் என்னுடைய பிரசங்கத்தில் அடிக்கடி சொல்றது உண்டு, எவ்வளவு உயர போனாலும் மனுஷன் தான், தேவன் தேவன் தான், இயேசு தான். இயேசுவை நீங்கள் எதோடு ஒப்பிட முடியாது. அவர் மகிமையை மறைத்து அந்த இடத்தில் ஊழியக்காரனோ ஒரு நிறுவனமோ ஒரு ஸ்தாபனமோ ஒரு சபையோ தன்னை இயேசுவின் இடத்தில் வைத்தால் அவன் சபிக்கப்பட்டவன், அந்தி கிறிஸ்துவினால் இயக்கப்படுகிறவன். ஆகவே பெரிய பெரிய ஆடம்பரங்களை கண்டு ஏமாந்து போயிடாதீங்க. ஒற்றுமை என்ற பெயரிலே உங்கள் நடுவிலே உங்களை கொள்ளையிடுவதற்காக சாத்தான் எடுக்கிற முயற்சியில கவனமா இருங்கள். வாங்க சபைகள் எல்லாம் ஒன்று திரட்டுவோம், அப்பதான் எழுப்புதல். யார் சொன்னா அப்படி சொல்றாங்க? சபையெல்லாம் ஒன்று திரட்டுங்க, நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தா தான் எழுப்புங்க. அப்படியா? வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல சிதறப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவங்க ஒற்றுமையா இருந்த போது சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை சிதற பண்ணினார். சிதறுண்டு போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்படித்தான வசனம் போட்டிருக்கு. அப்ப எழுப்புதல் என்பது உன்னுடைய இருதயத்துக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும். அந்த எழுப்புதலை சுமந்து கொண்டு அவர்கள் கடந்து போனாங்க. இப்படி உங்களை ஏமாற்றுகிற எந்த ஒரு சக்திக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது. அது தீவிரமாய் கடந்து வருகிறது. சென்னையை குறிவைக்குதே, அடுத்து சீக்கிரமா வருவாங்க. பல சபைகளை, சபை தலைவர்களை, போதகர்களை அவர்கள் அடையாளம் கண்டுபிடித்து, நீங்க தான் அதெல்லாம் பார்க்கணும். யாருங்க எனக்கு தெரியாது, நீங்க பார்க்கணும். இந்த சுபாவங்கள் யார் யார் இடத்துல இருக்கிறது, தன்னை உயர்த்துகிறவன் யாரு. 3வது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியாதபடி அவங்க உங்களை அப்படியே மயக்கிடுவாங்க. கர்த்தருடைய வசனத்து பக்கம் திரும்ப முடியாதபடி உங்களை மயக்கி விடுவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத, நான் சொல்றதை கேளு என்று உங்களை மயக்கி விடுவார்கள். எல்லா விதத்திலும் இயேசுவை விட்டு உங்களை பிரிக்கிற முயற்சி எடுக்கிற எந்த மனிதனையும் விட்டு விலகுங்கள் என்பதே நான் உங்களுக்கு சொல்லுகிற என்னுடைய பிரதான ஆலோசனையா இருக்குது. ஒரு பிரசங்கம் கேட்டீங்களா, அந்த பிரசங்கம் உங்களை இயேசுவோடு இணைக்கிறதா என்று பாருங்கள். இல்லாவிட்டால் விலகிருங்க. ஒரு ஊழியக்காரன் இயேசுவோடு இணைக்கிறானா, இல்லாட்டா விலகிருங்க. ஒரு சபை உன்னை இயேசுவோடு இணைக்கிறதா, இல்லாவிட்டால் விலகிவிடு. ஏன்னா உன்னுடைய ஜீவன் உனக்கு முக்கியம். ஒருவன் தன் ஜீவனுக்கு ஈடா எதை கொடுப்பான்? யோசிச்சு பாருங்க. உங்க ஜீவன் போச்சுன்னா யாரு கொடுப்பாத? ஜீவனை இயேசு ஒருவர் தான் கொடுக்க முடியும். அதனால இப்படிப்பட்ட கொடிய அலை வருவதற்கு முன்பு நாம் அதற்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பொல்லாத மனிதர்கள் புதிதாக புறப்பட்டு நூதன உபதேசங்களை விதைத்து ஜனங்களை மதிமயங்க பண்ணி இயேசுனுடைய அன்பை விட்டு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் விலக்கி பிரித்து கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு இயேசு சபைகளில் எவ்வளவு தூரம் பிரசங்கிக்கப்படுகிறார் பாருங்க. கொஞ்சம் அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு எவ்வளவு தூரம் உயர்த்தி காட்டப்படுகிறார் பாருங்க. எத்தனை இடத்துல உங்களுக்கு மறுமையை பற்றி பேசுகிறார்கள் பாருங்க.
எத்தனை இடத்துல உங்களுக்கு நித்திய ஜீவனை குறித்த காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது பாருங்க. நித்திய ஜீவன் நீங்கள் பெரும்படிக்கு உங்களை எத்தனை பேர் உங்களை நடத்துகிறார்கள் என்று பாருங்க. நீங்க கேட்கிற 100 செய்திகளிலே எதெல்லாம் உங்களை கர்த்தரிடத்திலே நடத்துகிறது என்று பாருங்க. ஒரு செய்தி என்னை பணத்திடத்திலே நடத்துகிறது, ஒரு செய்தி என்னை இப்படிப்பட்ட அற்புதங்களிடத்திலே நடத்துகிறது, ஒரு செய்தி என்னை ஊழியக்காரனிடத்தில் நடத்துகிறது, ஒரு செய்தி என்னை ஒரு நிறுவனத்திடத்திலே நடத்துகிறது, ஒரு செய்தி என்னை சபையிடத்திலே நடத்துகிறது. ஆனா ஒரு சில செய்தி மாத்திரம்தான் என்னை கர்த்தரிடத்திலே நடத்துகிறது. அதை கண்டுபிடிப்பது அது உங்க கடமை. நாம் அதற்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். இவைகள் எல்லாவற்றையும் அடகு வைக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி இன்னைக்கு வெகு தீவிரமாக இந்தியாவில் மாத்திரம் இல்லை, எல்லா தேசங்களிலும் கிரியை செய்கிறது. நவீன ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்காரமா இருப்பாங்க, நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுவாங்க, பார்க்கும்போது ரொம்ப ஹை ரெஸ்பெக்டபிள் பீப்புளா தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொய் சொல்லுவாராங்க அப்படிம்பாங்க. உங்க பார்த்தாலே எவ்வளோ அழகா, எவ்வளோ நீட்டா, எவ்வளோ ரொம்ப கம்பீரமா, ஹானரபிளா, ரொம்ப டிக்னிட்டியோட, அந்தஸ்தோட, கௌரவத்தோட எப்படி இருக்கிறாங்க அப்படிதான் இருப்பாங்க. அவர்கள் வந்து இயேசுவின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து நம்மை பிரித்து சபைகளை திருடுகிற ஒரு பொல்லாத கூட்டம் வருகிறது என்று கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறார். நாம் எல்லாம் எழுந்து நின்றதுக்காக ஜெபம் பண்ண போறோம். உங்க சபையை கர்த்தர் காக்கணும். நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ அந்த சபை பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நீங்க சொல்ல எங்க சபை நல்லா இருக்கு, நல்லா தாங்க இருக்கும், நல்லா இருக்கிற சபைக்கு தான் ஜெபம் பண்ணுங்க. அது எப்பவுமே நல்லா இருக்கணும். நல்லா இல்லையா, அதுக்கும் ஜெபம் பண்ணுங்க. நல்லா இல்லாத சபை தான் நல்லா ஆகணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சபையில் இருக்கிற போதகர்கள் நமக்கு ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற விட நீங்கள் உங்கள் சபைக்கும் உங்கள் போதகருக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட தீய கிரியைகள் நன்மை என்ற பெயர்ல, மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், இயேசு என்கிற பெயரில் செய்யப்படுகிற எல்லாமே இயேசுக்காக செய்யப்படுவது அல்ல. பாசிட்டிவான பேர்ல சொல்லப்படுகிற எல்லாமே உங்களை பாசிட்டிவான காரியங்களுக்குள்ளே கொண்டு போகிற ஒற்றுமை என்பது நல்ல வார்த்தை தான். ஆனா எதிலே அது எதை நோக்கி நகர்த்துகிறது என்பதை நீங்கள் தீவிரமா பார்க்க வேண்டும். அதை நம்ம ரொம்ப கவனத்தில் வைக்கணும். நம்ம எல்லாம் இப்போ ஜெபம் பண்ண போறோம். சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, அவைகளை கொத்தாய் கொள்ளையடித்து கொண்டு போய் கர்த்தர் தம்முடைய இரத்தத்திலே சம்பாதித்த சபையின் மேல தன்னை உயர்த்துவதற்கு அந்தி கிறிஸ்து தீவிரம் காட்டுறான். விடலாமான்னு நீங்க தான் சொல்லணும். இயேசு சபையை நானும் நீங்க பார்க்குற சபை போதூரில் கட்டுற மாதிரிலாம் கட்டலை. நாங்கள் எப்படி கட்டியிருக்கிறோம்? நாங்கள் எங்கள் சபையை கட்டும்போது உங்கள்கிட்ட காணிக்கை வாங்கி நாங்கள் இறங்கி கட்டுறது. ஆனால் இயேசு எப்படி கட்டினார் தெரியுமா? தன் இரத்தத்தை கொடுத்து, தன் ஜீவனை கொடுத்து, தன் உயிரை கொடுத்து கட்டினார். அது கரப்பட விடக்கூடாது. இது என் தேவனுடைய ரத்தம், எவனும் தொட விடக்கூடாது. யாரோ சபைதானே நமக்கு என்ன நீங்க கூடாது. நீங்க யாரோ அல்ல, உங்க இயேசுவின் ரத்தத்தினால கட்டப்பட்டதான் அந்த சபைகள். அது அங்கே பறிபோக விடக்கூடாது. கர்த்தர் அதை கட்டி வைத்திருக்க, அதை கொள்ளையிடும்படிக்கு புறப்படுகிற பொல்லாத அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதெல்லாம் ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி அதன் மேல தன்னை கடவுள் போல காண்பிக்க முயற்சிக்கிறானே, அது நிறுத்தப்படணும். இயேசுவை குறைத்து மதிப்பிட்டு காண்பிக்கிற எந்த பிரசங்கி நாவும் கட்டப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவை குறைச்சு பேசுற எவனை நம்ம விட்டு விடக்கூடாது. இயேசுவை பாவி என்று சொல்லவும், இயேசுவை அக்கிரமக்காரன் என்று சொல்லவும், இயேசு ஒரு மனிதன் என்று சொல்லவும் எவ்வளவு ஒரு இழிவான வார்த்தை விடக்கூடாது நம்ம. ஏன்னா நம்ம கர்த்தருடைய ரத்தத்திலே பிறந்தவர்கள். என் தகப்பனை சொன்னா எனக்கு எப்படி இருக்கும், என் தாயை சொன்னா எப்படி இருக்கும்? ஏனென்றால் நான் அவருடைய உதிரத்திலே பிறந்தவன். இயேசு அவர்களை விட மேலானவர். தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார். அந்த வைராகியம் நாட்டின் நரம்புகளிலே பற்றி எரியட்டு வைப்போம். என் சபையை கெடுக்கிற குள்ள நரிகள், சபைகளை விலை பேசுகிற ஓநாய் கூட்டங்கள், இக்யூமெனிக்கல் ஐக்கியங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே செய்யப்படுகிற போலி கிரியைகள் கர்த்தருடைய நாமத்திலே கட்டப்படுவதாக.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.